கிறிஸ்து மூலம் நன்றியை எடுத்துக்கொள்ளலாம். அன்பான சகோதர சகோதரர்களே, இன்றைய நாளில் இந்த ஆராதனை பகுதியில் நம்ம பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு சகோதரர் சொன்ன மாதிரி தி ஹார்ட் அண்ட் ஹெட். இந்த பாடம் ஏற்கனவே நீங்கள் கேட்டிருக்கலாம். எங்கே கேட்டிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் கூட என்ன பண்ணியிருக்கலாம் கேட்டுங்க, நானே சொல்லிடுறேன். ஸோ போன வாரம் இந்த பாடம் கோயம்புத்தூரில் எடுத்தோம். சரி, இந்த வாரம் தேவன் கிருபையின்படி சித்தத்தின்படி சென்னையில் எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சதுனால நீங்கள் ஒருவேளை ஆன்லைனில் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், இன்னும் நல்லா புரியும் செகண்ட் டைம் கேட்கும் போது. இல்லை நான் கேட்கவில்லைனாலும் சந்தோஷம், ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிற மாதிரி என்ன பண்ணுவேன், நான் எடுப்பேன். சரி, எதுவாக இருந்தாலுமே நமக்கு தேவன் ஒரு நன்மையை சொல்லிட்டார். நீங்கள் அன்புக்குரிய சார் யாரோ முன்னாடி இந்த 4 சோறு யாருக்குன்னு தெரில, ஒன்று இயேசு கிறிஸ்துக்கு பிதாவாகி தேவனுக்கு போடுறது. அப்போவே சகோதரர் சொன்னார் முன்னாடி வாங்க அப்படின்ட்டு. நம்ம அப்படியே பின்னோக்கியே போயிட்டுருக்குறோம், நம்ம அப்படியே முன்னோக்கி வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இங்கிருந்து பார்க்கும்போது காலியாக இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. ரைட், ஓகே. ஸோ இந்த பாடத்தோட ஆதாரம் வசனம் என்னன்னு பார்க்கின்ற பொழுது மார்க்கு 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நம்ம சகோதரர் கூட வாசித்தாங்க, மீண்டும் நம்ம வாசிக்கலாம். சரி, இப்போ ஹார்ட் அண்ட் ஹெட் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது இது தமிழில் பார்க்கின்ற பொழுது இந்த பாடத்தோட தலைப்பு தமிழில் சொன்னால் எக்ஸாக்டாக இருக்கும். ஹார்ட் அப்படின்னா என்னதுன்னா இருதயம், தலை. ஹெட்டுங்கிறது தமிழ் என்னதுங்க, தலை. பொதுவாகவே தலை அப்படி இந்த இடத்துல வர காரணம் என்னன்னா, இங்கே தலையை பற்றி பேசல, எதை பற்றி பேசியிருக்குங்க, உறுப்பு பற்றியா? இல்லை, தலைக்குள்ளே இருக்கிற வேணா உறுப்புன்னு வச்சுக்கலாம், அது உறுப்பாக இல்லை. எதை பற்றி பேசியிருக்கு, மூளையை பற்றி என்ன பண்ணியிருக்குன்னா பேசியிருக்கு. நம்ம மூளைங்கிறது என்ன சொல்லுவோம், சுத்தமான தமிழ் வார்த்தையில் நம்ம என்ன சொல்லுவோம், அது இல்லையான்னு கேட்போம். எது மூளை இல்லையான்னு கேட்போமா, அறிவு இல்லையான்னு. மூளை இல்லையான்னு கேட்குறது கறிக்கடையில், அதுக்கு இன்னும் டைம் இருக்குது நமக்கு, சரிங்களா? இப்போ தான் ஆராதனை இருக்குது. அறிவு இல்லையான்னு என்ன பண்ணுவோம், கேட்போம். இதுதான் கான்செப்ட். அதாவது இருதயம் அல்லது அறிவு, எது முக்கியம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். இல்லை எது முக்கியம் அல்லது ரெண்டுமே முக்கியமா, இல்லை இதில் எது வேலை செய்ய வேண்டும் என்பதெல்லாம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஆதார வசனம் மீண்டுமாக வாசிக்கலாம். மார்க் 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். மார்க் 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும். ஓகே, வெயிட் பண்ணுங்க சிஸ்டர். ஏன்னா இந்த வசனம் புரியாம நம்ம பார்த்தோம்னா நமக்கு மற்றது விளங்கிக் கொள்வது கொஞ்சம் கடினமா இருக்கும். தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் அப்புறம் என்னதுங்க, உன் முழு ஆத்மாவோடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் எதை இங்க மென்ஷன் பண்றார் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது நம்முடைய இருதயம். கரெக்டுங்களா? முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும். அப்படி ஆத்மா எங்க இருக்கு, நான் இது பேசிக்காக தான் கேட்பேன், அதுக்கப்புறம் கேள்வி கேட்க மாட்டேன். இந்த இடத்துல புரிஞ்சுக்கோ, ஆத்மாங்கிறது நம்முடைய சிந்தை. இது பாடத்தில் நம்ம கேட்டுட்டோம், அதுக்காக தான் இந்த கேள்வி கேட்குறேன். ஒருத்தரை ரொம்ப நேசிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் ரொம்ப அன்பு செலுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன், அவரை நான் எங்கே வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கணும், இங்கே தலையில் வச்சிருக்குன்னு சொல்லுமா, எங்கே வச்சிருக்கணும், இருதயத்தில் வச்சுக்க. ஆக்சுவலி இருதயத்தில் வைக்க முடியுமா? அது கெப்பாசிட்டி ஹார்ட்டுக்கு இருக்கா? கெப்பாசிட்டி ஹார்ட்டுக்கு என்ன பண்ணுறதுங்க இல்லை. எங்கே ஸ்டோர் ஆகும், என் ஒய்ஃபு, என் சிஸ்டரு, அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸு, எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுல எது ஸ்டோர் ஆகுங்க, மைண்டில் தான் ஸ்டோர் ஆகும். ஆனால் பிடிச்சிருக்கிறவங்கள நம்ம எங்கே வச்சுருக்கோன்னு சொல்கிறோம், அப்படியே எங்கே வச்சுருக்கிறேன், அப்படியே இருதயத்தில் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லுவோம். இது உண்மை, மாற்று கருத்து கிடையாது. அதனால தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இது நம்முடைய மூத்த சகோதரர் எழுதும் போது எப்படி எழுதுறாருன்னா, இந்த முழு இருதயம் சொல்லுகின்ற பொழுது தி கம்ப்ளீட் டிசிப்ளின் ஆஃப் ஒபீடியன்ஸ். புரிஞ்சுங்க என்னதுங்க, கம்ப்ளீட் டிசிப்ளின் ஆஃப் ஒபீடியன்ஸ். இப்போ நான் எங்கள் அப்பா மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்கிறேன், நல்லா புரிஞ்சு, எங்கள் அப்பா மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறது எப்படி நான் அன்பு வச்சிருக்கேன்னு என்னால் காட்ட முடியும்? எங்கள் அப்பா என்ன சொன்னாலும் என்ன பண்ணுவேன், கீழ்ப்படிவேன். கீழ்ப்படிஞ்சேன்னா எங்கள் அப்பா மேலே என்ன பண்ணியிருக்கிறேன், அன்பு வச்சிருக்கிறேன். முழு ஆத்மாவோட சொல்லுகின்ற பொழுது என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நாட் கண்ட்ரோல் எபோ தி கிரைஸ்ட். நான் உங்களுக்கு எல்லாமே தமிழில் சொல்கிறேன். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா,
கிறிஸ்து வந்து எந்த அளவுக்கு அன்பு வச்சிருந்தாரோ அதே அளவு நம்மளும் வைக்க வேண்டும். ஆனா அந்த அன்பு கிறிஸ்துவை விட மீறி வைக்கக்கூடாது. கிறிஸ்துவோட என்ன பண்றதுங்க, மீறி வைக்க ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்ற. ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு. அதான் பாடம். எல்லாத்துக்குமே என்ன இருக்குங்க, லிமிட் இருக்கு. எப்படி பிறர் அன்பு வைக்கிறதுக்கு வந்து லிமிட் இருக்கு, ஆனால் இருக்கு. அந்த லிமிட் யாருன்னு பார்க்கின்ற பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும். அவங்களுக்கு பாட வரும்போது இன்னும் நான் டீட்டெயிலாக சொல்றேன். எப்படி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது யாராவது இந்த பூமியில ஒரு நபர் இருப்பாங்க. அந்த நபருக்காக நம்ம என்ன வேணாலும் என்ன பண்ணுவோம், செய்வோம், செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆனா அதோட லிமிட் பார்க்கின்ற பொழுது கிறிஸ்துவும் தேவனும், அவ்வளவுதான். இதுக்கு மீறி நம்ம அன்பு வைக்கக்கூடாது. இதுக்கு மீறி நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்ம அறிவை உபயோகப்படுத்தக்கூடாது. அதுதான் அடுத்தது. மூன்றாவது, உன் முழு மனதோடும் அப்படிங்கும் போது ரெகனைஸ் அப்படி அடுத்து சொல்றாரு, ரெகனைஸ் தி பவர் ஆஃப் காட். அடுத்தது உன் முழு பலத்தோடும் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது ரெகனைஸ் தி பவர் ஆஃப் காட் அண்ட் த விஸ்டம். இது உங்களுக்கு இப்ப சொல்றது கடினமா இருக்கும். நான் இப்ப என்ன இருக்குன்னு நான் சொல்லிட்டு நான் ஈஸியா பண்றேன் உங்களுக்கு. அப்படின்னு பார்க்கின்ற பொழுது இதோட சிம்பிளான ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ பாருங்க, நமக்கு ஒருத்தர் மீறி ரொம்ப ஆசை வைக்கிறோன்னு வச்சுக்கல, ஒருத்தர் மேல ரொம்ப ஆசை வைக்கிறோம். அது வந்து எப்படி இருக்கணும்னா கிறிஸ்துவுக்கு கீழே இருக்கணும். சிம்பிள் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு. ஒருத்தர் மீறி வந்து ரொம்ப கோவப்படுறேன்னு வச்சுக்கோங்களேன், க்ரூயெல்லாம் ஏதாச்சும் பண்றோம், இல்லை நம்ம ஞானத்தை யூஸ் பண்ணி பண்றோம் அப்படின்னா செய்யக்கூடாது. அப்படி ஒருவேளை அது நன்மையா இருந்தாலும் தீமையா இருந்தாலும் எதுவா இருந்தாலுமே அது கிறிஸ்துவ மீறி என்ன பண்ணக்கூடாதுங்க, போகக்கூடாது. நான் ஒரு தெளிவாக நான் சொல்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன், புரியுற மாதிரி வச்சுக்கேன். இப்போ பிரதர் பேர் வேற மறந்துடுச்சு, செல்வராஜ் பிரதர், மன்னிச்சுங்க செல்வம்ட்ட, செல்வராஜ் பிரதர். செல்வராஜ் வந்து எனக்கு பிடிக்காததை அவர் செஞ்சுட்டார், புரிந்து கொள்வதற்காக சொல்றேன். அப்படிங்கும்போது அவர் மேலே என்ன பண்ணிட்டேன், கோவப்பட்டேன். இதெல்லாம் செய்யக்கூடாது, கோவமே படக்கூடாது, நம்ம கோவம் பண்ணுறது கூட தப்பு தான். அப்படி கோவத்தை நான் ஏதாச்சும் ஒன்று செய்கிறோம்னா அந்த கோவம் நம்ம என்ன பண்ணோம்னா கிறிஸ்து மீறி போகக்கூடாது. கிறிஸ்தோட என்னைக்கடா அவர் மேலே கோவம் வந்துச்சா, கோவத்தை என்ன பண்ணாதீங்க, காட்டாதீங்க. ஆனால் நான் கோவத்தை காட்டுறதுக்கு பல ரூபம் எடுப்பேன். அவர்கிட்ட பேச மாட்டேன், முகத்தை என்ன பண்ணி திருப்பிட்டு போயிடுவேன், அப்செட் பண்ணிடுவேன், அப்புறம் பார்த்து நடிப்பேன். என்ன பண்ணுங்க, நடிப்பேன். பிரதர் பார்க்கும்போது சிரிச்சுட்டு ஒரு வார்த்தை பேசிட்டு போயிடும். உள்ளான அன்பு கிடையாது, பூரா ஆக்டிங். புரிஞ்சிருப்பீங்க. இப்போ அவர் ஞானஸ்தானம் எடுத்த ஒரு சகோதரர், ஞானம் ஞானஸ்தானம் எடுத்த ஒரு சகோதரர். தேவன் ஞானஸ்தானம் எடுக்கும் போது யாரை ட்ரெஸ்ஸா போட்டுட்டு இருக்கிறாரு, கிறிஸ்துவை ட்ரெஸ்ஸா போட்டிருக்கிறார். பிதாவாகிய தேவனே பரத்துல இருந்து பார்க்கும்போது செல்வராஜ் அப்படிங்கிற ஒரு சகோதரனை பார்க்க மாட்டாரு. எதை பார்ப்பார் தெரியுங்களா, அவர் போட்டிருக்கிற அந்த வஸ்திரத்தை பார்ப்பார், கிறிஸ்துவை தான் பார்ப்பார். தேவனே அப்படிதான் பார்க்கிறாரு. ஆனா நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் மேல நான் அப்செட் காட்டுறேன் பாத்தீங்களா, அவர் முகத்தை திருப்பிட்டு போறேன் பாத்தீங்களா, அவர் மேல நான் கோச்சுக்கிறேன் பாத்தீங்களா, அவர் முன்னாடி நல்லா பேசிட்டு இப்ப பேசாம இருக்கிறேன் பாத்தீங்களா. நான் எந்த செய்யுமே நான் செல்வராஜ் பிரதருக்கு செய்யல. யாருக்கு செஞ்சுட்டு இருக்கிறேன், கிறிஸ்துவ செஞ்சுட்டு இருக்கிறேன். யாருக்கு செஞ்சுட்டு இருக்கிறேன், கிறிஸ்துவுக்கு. இப்ப கிறிஸ்துவ வரும்போது நான் பொய்யா நடிப்பேனா, பொய் பேசுவேன்னா, ஏமாத்துவேன்னா, துணிஞ்சு செய்யறோம் அப்படின்னா என்னன்னா நம்முடைய மூளை நம்மளுடைய அறிவு சரியா என்ன பண்ணல, வேலை செய்யலன்னு அர்த்தம், ஆக்டிங். அப்போ எங்க அப்பாவுக்கு நான் முழுமையா கீழ்ப்படுகிறேன். இப்ப நம்மளுடைய அப்பா யாருன்னா பூமிக்குரிய அப்பா இல்லை, யாருங்க, பரத்துக்குரிய அப்பா. எங்க அப்பாவுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு முடிவெடுக்கிறேன் பாத்தீங்களா, அதுதான் முழு இருதயம் முழு ஆத்மா. எங்க அப்பாவுக்கு பிடிக்காததை, எங்க அப்பா வேண்டான்னு சொன்னதை, எங்க அப்பா ரிஜெக்ட் பண்ணதை நான் யோசிச்சு கூட நான் என்ன பண்ண மாட்டேன், அதை நான் செய்ய மாட்டேன், என் அறிவுல கூட கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்றது முழு மனது. அது அப்புறம் முழு பலம். எவ்வளோ ஒரு விஷயங்கள், இது நிறைய டீப் சப்ஜெக்ட் இருக்கு. பட் இருந்தாலும் புரிந்து கொள்வதற்காக நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது நம்ம வாழ்க்கையில
நம்ம வாழ்க்கையில் அன்பான சகோதரர்களே எல்லாத்துக்குமே பொருந்தும். இப்போ இங்கே இருக்கிற அமர்ந்து கொண்டு இருக்கிற 30 பேர்த்துக்கு இது பொருந்தும். நிறைய பிரச்சனை வருது. நீங்கள் நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நம்ம தான் சொல்ல போகிறோம். நிறைய பிரச்சனை வருது, நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது, தனிமை வருது, கஷ்டம் வருது, துன்பம் வருது, கூட இருக்கிறவங்களே ஏமாத்துறாங்க, நம்பி இருக்கிறவங்கள துரோகம் பண்ணுறாங்க, வாழ்க்கையில் சமாளிக்க முடியாத பல பிரச்சனைகள் வருது, வீட்டில் போராட்டம், ஒய்ஃப் சொல்கிறது கேட்க மாட்டேங்கிறாங்க, அப்புறம் ஹஸ்பண்ட் சொல்கிறது கேட்க மாட்டேங்கிறாங்க, பிள்ளைகள் கேட்க மாட்டேங்கிறாங்க, பிள்ளைகளால பிரச்சனை, நிறைய பிரச்சனைகள், ஆஃபீஸில் பிரச்சனை, எக்லீஷாவில் பிரச்சனை, சில பேர்த்துக்கு வந்து அவங்களே பிரச்சனையாக இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு என்னங்க பிரச்சனை கேட்டால் என்ன பிரச்சனை எனக்கே தெரில, ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? நான் தான் பிரச்சனை அப்படிம்பாங்க. உங்களுக்கு யாரை பிடிக்கலைன்னா ஒருத்தர் பிடிக்கலைம்பாங்க. அந்த ஒருத்தர் யாருன்னா அதை பிடிக்கலையே நான் தான் அப்படிம்பாங்க. அவன்கிட்ட 5 நிமிஷம் பேசினா அவ்வளோதான், நம்ம போய்க்க வேண்டியதான் இப்படி கீழ் பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறவங்களும் இருப்பாங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது பிரச்சனை இல்லாதவர்களே கிடையாது. சரி, இப்படி எல்லா பிரச்சனை வருது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நம்ம விதி யார் எழுதியிருக்கிறா நல்ல சப்ஜெக்ட் கேட்டு வருவாங்க, அதுக்கப்புறம் வீட்டில் போய் ஃபெட்டப் போயிடுவாங்க. சரிங்களா? நல்ல ஜீல் இருப்பாங்க, திடீர்னு ஒரு சிக்கல்ல மாட்டிக்குவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனைக்கு தீர்வே கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிரதருக்காக ஃபோன் பண்ணி 1 மணி நேரம் பேசுறது. அவருக்கு இவர் எதுக்கு 1 மணி நேரம் பேசுறாருன்னு யாருக்குமே புரியாது. அப்புறம் ஏங்க எல்லாத்தையும் 1 மணி நேரம் பேசிட்டு இருக்குன்னு தெரில, ஏதோ பேசுகிறேன். 1 மணி நேரம் பேசினா மனசு ஆறுதலாக இருக்குது. பார்த்துருக்கீங்களா? அவர் அப்படியே கான்டாக்ட் நம்பர் எடுத்துக்குவார், எடுத்துகிட்டு அப்படியே பேசுவார். ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் பேசுகிறதா ஒரு வேலை. 10 மணி நேரம் பேசுனா பிரச்சனையில் என்ன ஆகாது, தீராது. பிரச்சனை அதிகம். 10 மணி நேரம் பேசுங்க. யார்கிட்ட பேசுங்க? தேவன்கிட்ட பேசுங்க. சரிங்களா? ஆனால் இப்போ பிரச்சனை, இதுக்கு எடுத்தால பிரச்சனை. சில பேரோட வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேராகிராஃபாக இருக்குது, படிக்க வேண்டாம், நான் சொல்லிடுறேன். மற்றவங்களுக்காகவே வாழ்கிறது. எப்படிங்க? மற்றவங்களுக்காகவே வாழ்கிறது. இப்போ செல்வராஜ் பேரை எடுத்துக்குவோம். என்ன சொன்னோன்னே அவர் தான் முன்னாடி வந்திருக்காரு, மாட்டிக்கிட்டாரு. இதுக்கு தான் நான் முன்னாடியே வர்றதில்லை. சரி, இப்போ சகோதரனை எடுத்துன்னு வச்சுங்க. சகோதரனை வந்து பிடிக்கல, நல்லது பிடிக்கல. ஆனால் பார்த்தா இன்னொரு சகோதரர் கூட வந்துடுறாரு. அந்த சகோதரர் எனக்கு என்ன இருக்குன்னா பிடிச்ச சகோதரர். இப்போது பிடிச்ச சகோதரர் வந்து நம்மளை தப்பாக நினச்சிக்குவான்னு சொல்லிட்டு செல்வராஜ் பேர் முன்னாடி நான் என்ன பண்ணுறது, ஆக்ட் பண்ணுறது. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சிஸ்டர் எப்படி இருக்கிறாங்க? குழந்தை எப்படி? ஆவிக்குரிய வளர்ச்சி என்ன? அப்படி இப்படின்னு நான் பேசிக்கிறது. காரணம் என்ன? அவருக்காக நான் பேசல. யாருக்காக பேசியிருக்கிறேன்? பக்கத்தில் ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆக்டிங். அப்போ சில பேர்த்து வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டுக்காரன் நம்பியே இருக்கும். அவன் என்ன நினைப்பான், அவன் என்ன பேசுவான், அவன் தப்பாக நினச்சிட்டானா, இப்படிலாம் நிறைய பிரச்சனைகள், வாழ்க்கை ஃபுல்லாக பிரச்சனை இருக்குது. சரி, இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனையில் நம்மளாம் என்ன பண்ணியிருப்போம், கடந்து வந்திருப்போமா இருக்கா? ஏங்க எல்லாம் ரொம்ப அமைதியாக இருக்குது, நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லையா? சொல்கிறது பார்த்தா பிரதர் உங்களுக்கு தான் எல்லா பிரச்சனையும் இருக்கும் போல் இருக்கு. எங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையே இல்லாத பிரச்சனையே இல்லையா உங்களுக்கு? பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே முதல்ல ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனை இருக்குது. சரி, இப்போ உங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனை எடுத்துக்கங்க. சரிங்களா? உங்கள் லைஃப்பில் வந்த எல்லாரும் ஒரு பிரச்சனை எடுத்துங்க. சால்வ் பண்ண முடியாத பிரச்சனையை இப்போ நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. சரிங்களா? மனசில் வச்சிட்டிங்களா இல்லையா? ஓகே, சப்ஜெக்ட் விட்டு வெளியே போகல, சப்ஜெக்டில் தான் பேசிட்டு இருக்கிறேன். சரிங்களா? எல்லாம் அந்த சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளத்தை மனசில் வச்சுக்கோங்க. ரைட். இப்போ இந்த சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளத்தை நீங்கள் எதன் மூலமாக அணுகிறீர்கள்? உங்கள் இருதயம் சொல்வதை கேட்குறீங்களா, அல்லது அறிவை சொல்கிறத கேட்குறீங்களா? இதயமா அல்லது தலையா? ஒரு ப்ராப்ளத்தை நீங்கள் வச்சுருக்கிறீங்கள, அந்த ப்ராப்ளத்தை எப்படி இருந்தாலும் நம்ம தானே ஹேண்டில் பண்ண போகிறோம். அந்த ப்ராப்ளம் ஹேண்டிலிங்க எதை சொல்கிறத கேட்குறீங்க? இருதயம் சொல்கிறத கேட்டிருக்கிறீங்களா, அறிவை சொல்கிறத என்ன பண்ணியிருக்கிறீங்க, கேட்டிருக்கிறீங்களா? சிஸ்டர் ஃபஸ்ட்டே சரண்டர் ஆகிட்டாங்க. என்னது? அறிவு சொல்கிறத வந்து கேட்டிருக்கிறோம். சகோதர சைடு எந்த ஆன்சரும் வரவே இல்லை. எங்களுக்கு இருக்க பிரச்சனை எல்லாம் கேட்டிங்கன்னா, அறிவு சொல்கிறது கேட்குறதா, இருதயம் சொல்லுறதா? நான் சொன்னாலே முதல்ல நான் கேட்க மாட்டேங்கிறேன். எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? நீங்கள் பதில் சொல்லாட்டி பரவாயில்ல, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், எதை சொல்லி நம்ம கேட்குறோம் அப்படின்ட்டு. அறிவு சொல்கிறதா கேட்குறோமா? சகோதரிகள் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, அறிவு சொல்கிறத என்ன பண்ணேன், கேட்குறோம். இப்போ சேம் செல்வராஜ் பேரை எடுத்துக்குவோம் உதாரணத்துக்கு. சரிங்களா?
வேறு ஆப்ஷன் இல்லை, 1.5 மணி நேரம் நீங்கள் தான். இப்போது சகோதரர் வந்து எனக்கும் சகோதரருக்கும் ஒரு டிபேட் ஆகிப்போச்சு, பிடிக்கல. ஒரு ஒரு கஷ்டம், எனக்கு சகோதரருக்கும் ஒரு விதமான ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இருதயம் என்ன சொல்லுன்னா, நல்லா புரிஞ்சுக்க, இருதயம் என்ன சொல்லுன்னா, என்னதான் செல்வராஜ் பாரு வந்து தப்பு பண்ணாலும் இல்லை தப்பு பண்ணுற மாதிரி எல்லாரும் சொன்னாலும் அவர் என்னோட சகோதரன் அல்லவா, அவர் மேலே நான் வச்சிருக்கிற அன்பு உண்மை. அவர் புரிஞ்சுக்காம பண்றாரு, பரவாயில்ல. என்னை காயப்படுத்தினாலும், சகோதரன் என்னை வந்து குற்றப்படுத்தினாலும், சகோதரன் என்னை வேண்டான்னு சொன்னாலும், சகோதரன் என்னை பார்த்து ஒதுங்கி போனாலும், சகோதரன் வந்து என்னை வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணி தூக்கி வீசினாலும், நான் போய் செல்வராஜ் பர்கிட்ட பேசுவேன். நான் போய் செல்வராஜ் பருக்கு நான் ஸ்தோத்திரம் சொல்லுவேன். நான் செல்வராஜ் பர் மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்கிறேன். அவர் என்னை ரிஜெக்ட் பண்ணாலும் நான் என்ன பண்ணுறேன், அவரை அன்பு வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவரை பின்னாடி தேடி, அவர் என்னை கட் பண்ணி ஓடுறார். ஆனால் நான் அவரை தேடி தேடி என்ன பண்ணுறேங்க, ஓடுறேன். இது வந்து எது பேசுது நம்மக்கிட்ட? இப்போ எது எனக்கு அதிகமாக வேலை செய்யுது? அறிவா இருதயமா? இருதயம். சரிங்களா? இப்போ அறிவு எப்படி வேலை செய்யணும்னா, ஒரு வேளை அறிவு வேலை, இருதயம் வேலை செய்யும். அறிவு, எனக்கு ஓவர் அறிவு இருக்குது. என்னை பார்த்து நீங்கள் கட் பண்ணி ஓடுறீங்களா? என்னையவே நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறீங்களா? நான் உங்களை ரிஜெக்ட் பண்ண என்ன நடக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அப்படி சொல்லிட்டு அவரை வந்து ஹர்ட் பண்ணுறது. அவரை வந்து நீங்கள் வந்து இப்படி பார்த்தா தான் என்னை மூஞ்சி திருப்புறீங்க, நான் உங்களை பார்க்கவே மாட்டேன். எப்படி? நான் உங்களை பார்க்கவே மாட்டேன். நான் உங்களை குரூப்பில் இருந்து உங்களை என்ன பண்ணிடுறேன், நைஸாக என்ன பண்ணிடுறேன், வெளியே எடுத்து போட்டுறேன். அப்படியே அவரை கொலை செஞ்சிருது. எப்படி கொலை செஞ்சிருன்னா, இவர் இல்லாதப்போல அதில் என்ன பண்ணிடுற, சாட்டிஸ்ஃபை ஆகுறது. இப்போ புரிஞ்சு? இது எதை சொல்லி கேட்குறோம்? அப்போ இருதயம் என்னாச்சு? என்னாச்சுங்க இருதயம்? இப்போ சகோதரர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? இந்த இடத்துல ரெண்டுமே லிமிட்டில் வைங்க. ரெண்டுமே என்ன பண்ணுங்க, லிமிட்டில். கிறிஸ்து மீறி என்ன பண்ணாதீங்க, எதையும் செஞ்சிடாதீங்க. கிறிஸ்து மீறி எதுவுமே என்ன பண்ணிடாதீங்க, செஞ்சிடாதீங்க. செஞ்சிட்டிங்கன்னா ப்ராப்ளம் அப்படிங்கிறார். இருதயம் எப்படிப்பட்டது? தேவன் எதை பார்க்க, சரி தேவன் எதை பார்ப்பாருங்க? தேவன் எதை பார்ப்பார் பாருங்க, வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 130 அதிகாரம் 23 வசனம். சங்கீதம் 139 அதிகாரம் 23 வசனம். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். இப்ப பாருங்க, ரெண்டு விஷயம் சொல்றாரு. என் இருதயத்தையும் அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளையும் அறிந்து கொள்ளும். அப்படின்னா சில நேரத்துல இருதயம் என்ன தெரியுங்களா, ஆக்ட் பண்ணுங்க, உண்மையாலே ஆக்ட் பண்ணும். ஏன்னா நம்மளுடைய வேலை செய்யற இடத்துல நம்மளோட மேனேஜர் பிடிக்காது, சுத்தமா பிடிக்காது. ஆனால் அவர்கிட்ட வந்து சாருங்கிறது, அவர்கிட்ட ரெஸ்பெக்ட் கொடுக்கறது, கெஞ்சுறது, மரியாதை கொடுக்கறது, எந்திரிக்கிறது, போன பின்னாடி என்ன பண்ணுறது, தலை எழுத்து இவருக்கெல்லாம் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, கூப்பிட வேண்டியதாக இருக்குது. எல்லாம் இந்த 30ஆம் தேதி 1ஆம் தேதி வர பிரச்சனைக்கா என்னது. அப்போ அவர்கிட்ட நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்ட் பண்ணுறோம். காரணம் என்ன? சேல்ரி வாங்கணும். சேல்ரி வாங்குறதுக்கு என்ன பண்ணுறோம், ஆக்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி தேவன்ட்டில் என்ன பண்ண முடியாது தெரியுங்களா, ஆக்ட் பண்ண முடியாது. தேவன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட், நீதி உள்ளவர். எப்படி நீதி உள்ளவர்? அவர் சொல்றாரு பாருங்க, நானே என் ஃப்ரெண்டு 2 பேரும் ஒன்றா இருக்கிறோம், ஒன்றா படிக்கிறோம், ஒன்றா காலேஜ் போகிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் 2 பேரும் வந்து சத்தியத்துக்குள்ளே வந்து ஞானஸ்தானம் எடுத்துட்டாருன்னா அவர் ஓட்டம் வேற, என் ஓட்டம் வேற. ஈவன் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டுமே, அவங்க ஓட்டம் வேற, இவங்க ஓட்டம் வேற, எல்லாமே இண்டிவிஜுவல் தான். அதனால தான் இது சபைக்குள்ளே வந்தால் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மனைவியாக இருந்தாலும், மகளாக இருந்தாலும், அண்ணனாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் என்னது, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ள எல்லாருமே என்னை பார்த்துன்னா ஒன்று தான். நமக்கு அப்பா யாருன்னா பிதாவாகிய தேவன். சபையை விட்டு வெளியே போகும்போது வேணால் ஒய்ஃபை எப்படி வேணால் கூப்பிட்டுக்கலாம். சொல்கிறேன், உதாரணம் சொல்கிறேன். சபைக்குள்ளே எல்லாருமே யாருங்க, அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிடையாது, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான். அப்படி பார்க்கின்ற பொழுது நம்மளோட இருதயம் இருக்கு பார்த்தீங்களா, பல நேரத்தில் நடிக்குது. அதுதான் உண்மை. பல நேரத்தில் என்ன பண்ணுதுங்க, நடிக்குது. சரிங்களா? பேசுறதே இல்லை, கட் பண்றது, ரிஜெக்ட் பண்றது. அது வந்து என்னுடைய மனைவியா இருக்கலாம், அது என்னுடைய மகளா இருக்கலாம், யார் எப்படி வேணா இருக்கலாம். ஆனா சத்தியம் வந்துச்சுன்னா அவங்க யாருன்னா பிரதர், நம்ம சிஸ்டர்ஸ், அவ்வளோதான். இது எந்த மாற்று கருத்து கிடையாது.
அப்போது என்னுடைய பிரதர்ஸ், என்னோட சிஸ்டருக்கு நான் செய்கிற அன்பு, நான் காட்டுற உதவி, இது எல்லாமே யாருக்கு செய்கிற மாதிரினா தேவனுக்கு செய்கிற மாதிரி. இந்த சிறையில் ஒருவருக்கு நீங்கள் தண்ணி கொடுத்தாலும் அது என்ன பண்ணுவாங்க, தேவதூதர் அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. சாதாரண விஷயம் கிடையாது. என்னன்னா நான் நடிப்பேன். அதுக்கு தான் எங்கள் தாவீது எழுதுகிறார், ஒருவேளை என் இறுதியை நடிச்சிரும், அன்பு இருக்கிற மாதிரி நடிச்சிரும். எப்படின்னா நான் வந்து இப்போ செல்வராஜ் பார் கூட நான் பேசலைன்னு வச்சுக்க, பேசுறதே இல்லை. சரி வேண்டாம் அவரை தாக்காப்பா, அவரை போட்டு ஏதோ வேற ஊரில் இருக்கிற ஒரு சகோதரர் கூட நான் பேசுறதே இல்லை, சரிங்களா? ஆனால் இங்கே வந்து பயங்கரமாக ஊழியம் செய்வேன். தேவன் அங்கீகரிப்பாரா, அங்கீகரிக்க மாட்டாரா சொல்லுங்க? நான் பேசுறதே இல்லை, ஆனால் நான் வந்து என்ன பண்ணுறேன், ஊழியம் செய்ய. தேவன் அங்கீகரிப்பாரா? சுத்தமாக அங்கீகரிக்க மாட்டார், சுத்தமாக. ஆனால் நான் உட்காந்து எல்லா வேலையும் செய்கிறேன், எல்லாம் செய்கிறேன். என்னை மாதிரி ஹார்ட் ஒர்க் போட்டது யாருமே கிடையாது. தேவன் என்ன சொன்னார் தெரியுங்களா? உன் சகோதரன் இடத்துல ஒரு குறைபாடு இருந்துச்சுன்னா முதல்ல என்ன பண்ணு, உன் காணிக்கை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு வைக்கணும். இப்போ இதில் கிடையாது, நீ ஏன் வச்சுக்கோ, போய் ஒப்புரவாக்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணு, எனக்கு பலி செலுத்து. பலிங்கிறது இப்போ பாருங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ சகோதரர்கள் வராங்க, இப்போ இந்த கீபோர்டு செய்கிறாங்க, இது போடுறாங்க, நேரத்துலேயே வராங்க, சேர்ஸ் எடுத்து போகிறாங்க, கேமரா மைக்கு, எனக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன், அரேஞ்ச்மெண்ட்ஸு, டீகா, இதெல்லாமே ஒரு விதமான பலி தான். ஆனால் இந்த எல்லாம் வேலை செய்யும் போது இதயத்தில் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க, நான் யார் கூடயாவது பிரச்சனையில் இருக்கிறேனா, நான் யார் கூடயாவது மனஸ்தாபத்தில் இருக்கிறேனா, நான் யார் கூடயாவது சமாதானம் இல்லாமல் இருக்கிறேனா, நான் யார் கூடயாச்சும் கிறிஸ்துவ அன்பை பிரதிபலிக்காமல் இருக்கிறேனா அப்படின்னு பாருங்க. ஒருவேளை எனக்கு இன்னொருத்தருக்கு சமாதானம் இல்லாமல் இருந்துச்சுன்னா, ஏன் சமாதானம் இல்லாமல் இருக்கு, நான் இருதயத்தை யூஸ் பண்ணிக்கிறேன்னா அறிவை யூஸ் பண்ணிக்கிறேனா? இருதயத்தை யூஸ் பண்ணியிருந்தானா என்ன சொல்லுவேன், பிரதர் நீங்க பண்ணது தப்பா இருந்தாலும் நான் உங்க மேல அன்பு செலுத்துறேன், நீங்க பண்ற தப்பா இருந்தாலும் நான் என்ன பண்றேன், அன்பு செலுத்துறேன். அறிவை யூஸ் பண்ணியிருந்தா என்ன இருக்குன்னா, இனிமேல் உங்க கூட நான் என்ன பண்ண மாட்டேன், பேச மாட்டேன், இனிமேல் உங்க கூட நான் செய்ய மாட்டேன், இனிமேல் முகம் கொடுக்க மாட்டேன், ரிஜெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு. அப்படி யாராச்சும் இருந்தோம்னா யோசிச்சு பாருங்க, அறிவா இருதயமா எது தேவனுக்கு பிடிக்கும்? அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. சில நேரத்துல அறிவு என்ன பண்ணுமாமா, இருதயம் கூட என்ன பண்ணுமாமா. வாசிங்க சகோதரி இங்கிலீஷ்ல. We understand the heart to be the inner self that thinks, feels and desires the true character or personality. It is pure or evil, sincere or superficial, obedient or rebellious. God knows the heart of each person. அதாவது ஒண்ணுல இருதயம் சொல்லுகின்ற போது உள்ளான ஒரு விஷயம். இந்த உள்ளான விஷயத்துல நம்ம வந்து ஃபீல் பண்றது, நான் வந்து நம்ம ஆசைப்படுறது, நம்முடைய கேரக்டர், பர்சனாலிட்டிலாம் இருதயம் என்ன பண்ணிடுங்க, காமிச்சு கொடுத்துரும். இருதயம் என்ன பண்ணிடுங்க, காமிச்சிரும். சரி ஒருவேளை அப்படி காட்டுறேன்னு வச்சுங்களேன், அவன் நடிப்பா இருந்துச்சுன்னா, இப்போ பிரதரை எடுத்துக்கோ, நான் சிரிக்கிறேன் பிரதர்கிட்ட சிரிக்கிறேன், அன்பு செலுத்துறேன், அவரை கட்டி பிடிக்கிறேன், அன்பு நிமித்தமாக சொல்கிறேன், கை கொடுக்குறேன், எல்லாம் அவர் கூட போகிறேன், ட்ராவல் பண்ணுறேன், எல்லாமே பண்ணுறேன். பார்க்குறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சே இந்த செல்வராஜ் பாரு சிந்தன் பாரு மாதிரி இருந்தால் இவங்க 2 பேர் மாதிரி எப்படி இருக்கணுங்க, அப்படி அன்பாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்து மெச்சிக்கிற அளவுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறோங்க, அன்பு செலுத்துகிறோம். ஆனால் என்னோட இருதயத்துக்குள்ள, என் சிந்தனைக்குள்ளே தான் தெரியும் அவர் அன்பு செலுத்துறதே எதற்காக, அவரை டைம் பார்த்து என்ன பண்ணுறது இல்லை, யாரும் பயந்துக்கண்டோ புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். என்னன்னா கமுத்திற்காக. அதான் சொல்லப்பட்டிருக்கு, இட்ஸ் பியூர் ஆர் ஈவில், பியூர் ஆர் ஈவில், சின்சியர் ஆர் சூப்பர்ஃபிஷியல். மேலோட்டமா உண்மையா அன்பு செலுத்தினா சூப்பர்ஃபிஷியல் இருந்தனா மேலோட்டமா ஆர் ஒபீடியன்ட் கீழ்ப்படுறதா இல்லை ரிபெலியஸ் கலகப்படுத்துறனா அப்படிங்கிறது யாருக்கு மட்டும்தான் தெரியும், தேவன். எல்லாரும் சொல்லலாம், சிந்தன் பாரு செல்வராஜ் பாரு, ஐயோ அவர் கோயம்புத்தூர்லேருந்து வந்துட்டாருன்னா அவ்வளோதாங்க, 2 பேர் இருந்தாங்க எல்லா பக்கமுமே அப்படின்னு எல்லாரும் நினைக்கலாம். ஆனால் யாருக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும். நீ ஏன் அவர் கூட சுற்றிட்டு இருக்கிறேன்னு உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி ஏன் என்னையும் திட்டுற, அவரையும் திட்டிக்கும். சிலர் அவரும் உங்களை பற்றி எனக்கும் தெரியும் சொல்லி தேவன் என்ன பண்ணுவாருங்க, சகலத்தையும் அவர் என்ன பண்ணுவார், அறிவு. இது இப்போ மட்டும் இல்லை,
தேவன் பாருங்க அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது ஆரம்ப காலத்திலிருந்தே தன்னை என்ன பண்ணிக்கிறார் வெளிப்படுத்திட்டு தான் வந்திருக்கார். எப்படி அப்படின்னு பார்க்கின்ற பொழுது தேவன் சொல்லிட்டார் சாமுவேலை பார்த்து, சாமுவேல் நீ போய் என்ன பண்ணா ஈசாயோட மகன் என்ன பண்ணு, நீ அபிஷேகம் பண்ணு, இஸ்ரவேலுக்கு ராஜாவாயிருன்னு சொல்லி அபிஷேகம் பண்ணு அப்படி அனுப்பிச்சு விட்டார். ஏன்னா அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையை பேசுறது யாரு மட்டும்தான், சாமுவேல் மட்டும்தான். சாமுவேலுக்கு என்ன ஸ்பெஷல் தெரியுங்களா பைபிள்ல, அவர் பேசுகின்ற ஒரு வார்த்தையும் கூட தரையில விழாது. புரிஞ்சுங்களா? அவர் பேசுற ஒரு வார்த்தை கூட என்ன பண்ணாது, தரையில விழாது. அப்படின்னா வீணா போகாது. அவர் சொன்னா சொன்னதுதான், அவர் சொன்னாது நடக்கும். ஏன்னா அது சொல்றது யாருன்னா தேவன். அதனாலதான் சாமுவேலுக்கு அவர் அந்த ஒரு கிஃப்ட், ஒரு வார்த்தையும் தரையில விழாது, வீணா போகாது. அப்படிப்பட்ட சாமுவேலை தேவன் அழைச்சு நீ போய் ஈசா மகன் என்ன பண்ணு, அபிஷேகம் பண்ணுன்னு போன எங்க அனுப்பிச்சு விட்டாருங்க, பெத்லஹேமுக்கு அனுப்பிச்சு விட்டார். சாமுவேல்னா அவர் ராஜானா அவருக்கு யார் மட்டும்தான் தெரியும், நல்லா சவுல் மட்டும்தான் தெரியும். சவுல் வந்து எப்படி இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரேல் தேசத்துல ரொம்பவே வாட்ட சாட்டமானவர். கையெல்லாம் பார்த்தீங்கன்னா முட்டி கீழே என்ன பண்ணுங்க, ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஹைட்டான ஒரு ஃபிகர் உள்ளவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாமுவேல். சரி, ஓகே, ரைட், ஃபைன். இந்த சாமுவேல் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுக்கு விரோதமாக பண்ணிட்டு அவர் ராஜ்யபாரத்தை இலக்கரத்தரமான ஒரு காரியத்தை செஞ்சிட்டார். உடனே சாமுவேலுக்கு போய் நீ போய் பெத்லஹேம்ல அபிஷேகம் பண்ணு அப்படின்னு நேராக போகிறார். ஈசாயை பார்க்குறார். இவங்க மகனில் யாரோ ஒருத்தர் தான் ராஜாவாக இருக்க போகிறான்னு சொன்னார்னே எல்லா பசங்களும் யார் கூப்பிட்றாருங்க, ஈசாய் கூப்பிட்றாரு. எல்லாம் வாங்க அப்படின்னு எல்லாரும் வரவங்க எல்லாம் எப்படி தெரியுங்களா இருக்கிறாங்க, இராணுவத்துக்கு ட்ரெயின் ஆனவங்க. கரெக்டு தானே, இராணுவத்துக்கு ட்ரெயின் ஆனவங்க. எல்லாம் வாட்ட சாட்டமா என்னமா சொல்லுவாங்க, என்ன பாடி அது, என்ன பாடி அது, கரெக்ட், அது என்ன பாடி, ஜிம் பாடியா, ஓகே. எல்லாம் ஜிம் பாடி போட்டு எல்லாம் வராங்க. எல்லாம் ஒரு இராணுவத்துக்கு எப்படியே வராங்க. எல்லா சாமுவேல் வந்து முன்னாடி நிற்கிறாரு. சாமுவேல் இப்படியே பார்க்குறாரு, நல்லா வாட்ட சாட்டமாக இருக்காரு. தம்பி நீ அங்கேருந்து நடந்து வாப்பா அப்படிங்கிறாரு. எல்லாம் மார்ச் பாஸ் போட்டு அங்கே என்ன பண்ணுறாங்க, நடந்து வர. பார்த்தோன்னே என்ன ஹைட்டு, என்ன வெயிட்டு, இது ராஜாக்குரிய எல்லா தகுதியுமே இருக்கு. தேவன்கிட்ட கேட்குறாரு, தேவனே இவனா அப்படின்னு கேட்கும்போது தேவன் என்ன சொல்கிறாரு, நோ, ரிஜெக்ட் அப்படின்ட்டாரு. அப்போ ஏதோ இவர்கிட்ட என்ன இருக்கு, குறை இருக்கு. சரி நீ கிளம்பு அப்படின்னு, அடுத்து வாப்பா அப்படின்னு கேட்குறாரு. நீ அங்கிருந்து நடந்து வா அப்படிங்கும்போது தேவனே இவருக்கு என்ன, இல்லை ரிஜெக்ட். அப்போ இவருக்கு என்ன இருக்கு, ஒரு குறை இருக்கு. இப்படி எல்லா சகோதரரும் என்ன ஆயிடுறான்னு பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகிட்டே வராங்க. அப்புறம் தான் தெரியுது அவங்கக்கிட்ட குறை இல்லை. இப்போ யார்கிட்ட குறை இருக்குது, சாமுவேல்கிட்ட தான் குறை இருக்கு. சாமுவேலுக்கு அது தெரியல. அப்போ சொல்கிறாரு, தேவனே எல்லாருமே வந்துட்டாங்க, இனி மார்ச் பாஸ் போடுறதுக்கு யாருமே இல்லை, ஈசாயை பிடிக்கிற நீ சொல்லு, நீ ஏதோ ஒன்று மறைச்சி வச்சிருக்கிற, உன் ஃபேமிலியில் என்ன ப்ராப்ளம் சொல்லு, உனக்கு ஏதோ ஒரு மகன் இருக்கு அப்படின் போது, அதாவது என்ன பிரச்சனைனா தாவீதோட அப்பாக்கே தாவீது மேலே நம்பிக்கை இல்லை. என்னது, தாவீதோட அப்பாக்கே தாவீது மேலே நம்பிக்கை இல்லை. உண்மைதான். கோலியாத்து கூட சண்டைக்கு போகும்போது தாவீது எதுக்காக போனாரு, லஞ்சு டைம் ஆச்சு. இப்போ அண்டனுக்கு போய் அங்கே ஒன்றும் வேலை செய்யலை, எல்லாம் இப்படி உட்காந்துட்டு இருக்கிறாங்க வெயில்ல. ஒரு வேறு எனக்கு சண்டைக்கு போக முடியாது. லஞ்ச் டைமுக்கு இவர் என்ன பண்ணிக்கிறாருங்க, சாப்பாடு எடுக்க போனவர் தான். இவருக்கு தெரியுமா போய் கோலியாத்து கூட சண்டை போடுறேன்னு. அப்போ அந்த மாதிரி தான் இப்போ என்ன, ஈசாய் ரொம்ப தொந்தரவு பண்ணி கேட்கும்போது ஈசாய் இவர் என்ன இப்படி சாமுவேலை இப்படி கேட்குறாரு. இருக்கு சரி, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பையன் இருக்கிறான், ஆனால் அந்த பையன் எங்கே இருக்கிறான், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். அப்படிங்கும்போது அப்படியே அங்கேருந்து தாவீது எப்படி வராருங்க, வசனங்கள் படித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். சிவந்த மேனியும் அழகான கண்கள் அப்படி பார்த்து சின்ன பையனாட்ட துள்ளி குதிச்சுட்டு என்ன பண்ணுறாருங்க, அவர் வாட்டு ஜம்ப் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக வர்றாரு, ஆடு மேய்க்கிறவங்க அப்படியே வர்றாரு. பாரு இதுதான் பயங்கும் போது தேவன் சொல்கிறாரு, சாமுவேல் புடியவன, அவன் தான் ராஜா அப்படின்னோடனே சாமுவேலுக்கு எப்படி இருக்கும், என்னது இவன் இவனா ராஜா, என்ன பண்ண இப்படி பிடிச்ச என்ன பண்ணு, கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணு அப்படின்னா தாவீதுக்கு ஏதாவது புரிஞ்சிருக்குமா, நம்ம இராணுவத்துக்கு ட்ரெயின் ஆகலை, ராஜாவும் ட்ரெயின் ஆகலை, நம்ம வாட்டுக்கு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தா ஆடு மேய்ச்சிட்டு கொண்டு வந்து இஸ்ரேலுக்கு என்ன பண்ணுறாருங்க, ராஜாவாக்குறாரு அப்படின்ட்டு. ஏன்னா தேவன் நீங்க தெரியுங்களா, தாவீது வந்து ரொம்ப ஹைட்டான பர்சன்லாம் கிடையாது, ரொம்ப வாட்ட சாட்டமான பர்சன்லாம் கிடையாது. ஆனால் என்ன தெரியுங்களா, இறுதி தூக்கி யார் பக்கத்தில் வச்சுட்டாரு, தேவன் பக்கத்தில் வச்சுட்டார்.
இன்னும் சொல்லப்போனா இறுதி தூக்கி யார்கிட்ட கொடுத்துட்டாரு? தேவன்கிட்ட என்ன பண்ணிட்டாருங்க? கொடுத்துட்டார் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். பாருங்க 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். பாருங்க, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்ப்பார். ரொம்ப சிம்பிள். இருதயத்தை நல்லா பார்த்தவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவன். பிடிச்சி நீங்கள் என்ன பண்ணுன்னா அபிஷேகம் பண்ண அப்படின்ட்டு. ஓகே ரைட். இப்போ நான் இதே சினாரியாவை உங்களுக்கு நான் மாற்றி நான் கேட்குறேன். இதே சினாரியை மாற்றி, அதனால தான் இவ்வளோ ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். ஓகே, இவர் தாவீது என்ன பண்ணுறாருன்னா நேராக போகிறார், சவுல்கிட்ட போய் சொல்கிறார், இப்படி அந்த கோலியாத் வந்து நம்ம யெகோவா தேவன் என்ன பண்ண நிந்தித்து பேசிகிட்டு இருக்கிறா, நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் போய் என்ன பண்ணுறேன், சண்டைக்கு போகிறேன்னு தாவீது சொன்னார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதுக்கு சவுல் சொன்னார், நீ எப்படிப்பா போவ, நீ எப்படி இருக்கிற, நீ சின்ன பையன் சொல்லும்போது அதுக்கு தாவீது சொன்னார், இல்லை இல்லை சொல்கிறாரு பாருங்க, நான் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன், அப்போ ஆட்டை சாப்பிட்றதுக்காக எது வந்துச்சு, ஒரு தடவை சிங்கம் வந்துச்சு, சிங்கத்தை என்ன பண்ணேன், வாயை கிழிச்சிட்டேன் அப்படின்னு. அப்புறம் ஒரு கரடி வந்துச்சு, என்ன பண்ண, கரடியும் என்ன பண்ணிட்டேன், கொன்னுட்டேன். அதனால கரடியும் சிங்கத்தையும் கொன்னுட்டேன், இவன் எம்மாத்திரம், நான் கர்த்தரை நம்பி போகிறேன்னு சொல்லிட்டு சவுல் அனுப்பிச்சி விட்டார். இன்னொன்று தெரியுங்க, சவுலுக்கு வேறு ஆப்ஷனும் கிடையாது, இல்லை யாரும் போகிற மாதிரி ரெடியும் இல்லை. இப்போ இதே சினாரியை நான் உங்களுக்கு மாற்றி காட்டுறேன். இப்போ தாவீதும் அவங்க அண்ணன் இருக்கிறாங்களா, எல்லாம் பலசாலி தானே, எல்லா பலசாலி அண்ணங்களும் ஆடு மேய்க்க போகிறாங்க. எதுக்கு போகிறாங்க, ஆடு மேய்க்க போகிறாங்க. ஆடு மேய்க்க போகும்போது அங்கிருந்து சிங்கம் வருது அட்டாக் பண்ணுறதுக்கு. சிங்கம் வந்துச்சுன்னா இவங்க அண்ணன் என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க, கண்ணன் நான் போய் சிங்கத்தை அடிக்கிறேன்னு சொல்லுவாங்களா? அவங்க ஆல்ரெடி என்ன பாடி சொன்னோம், ஜிம் பாடி இல்லை. இப்போ தாவீட்டு சொல்லுவார், தாவீட்டு தம்பி, இப்போ உங்கள் அண்ணன் ஓடுற பாரு ஓட்டம், ட்ரைனிங்காக இருக்கிறல்ல, அப்படின்னு என்ன பண்ணிடுவாருங்க, ஒரே ஓட்டமாக ஓடிடுவாங்க. உண்மை அதுதான். எல்லா அண்ணங்களும் என்ன பண்ணிடுவானுங்க, ஓடிடுவாங்க. தாவீது என்ன பண்ண மாட்டாருங்க, ஓட மாட்டார். புரிஞ்சுதுங்களா? ஏன்னா தாவீது அதான் சொன்ன, இருதயத்தை கொண்டு போய் எங்கே வச்சிருக்காருங்க, தேவன் பக்தில் அங்கே வச்சிருக்கிறார். ஒரே ஓட்ட ஓடி இருப்பானுங்க அண்ணனுங்க. ஆனால் தாவீது என்ன பண்ணியிருக்க மாட்டாருங்க, ஓடி இருக்கவே மாட்டார். சரிங்களா? சரி, இப்போ இதே சினாரியோ, இன்னும் செகண்ட் சினாரியோ நம்பர் 2. இப்போ ஒரு சிங்கம் வரல, ஒரு சிங்கம் வந்தால் தாவீது என்ன பண்ணிடுறாரு, கிழிச்சிடுறாரு. இப்போ 40 சிங்கம் வருது. 40 எத்தனை சிங்கம் வருது, 40 சிங்கம் வருவது. இப்போ தாவீது என்ன பண்ணியிருப்பாரு, என்ன பண்ணியிருப்பார் தாவீது, தேவனே என் இருதயத்தை உங்கள் மேலே வச்சிருக்கனால எனக்கு பலன் கொண்டு என்ன பண்ணுங்க, நியாயாதிபதி காலத்தில் சிம்சோனில் பரிசுத்தாவி கொடுத்த மாதிரி எனக்கு பலன் கொடுத்து இந்த 40 சிங்கத்தை அடிக்கிறதுக்கு எனக்கு பலன் தான் கேட்பாரா? அப்போ எது யூஸ் பண்ணுவோன்னு தெரியுங்களா? வெரி குட். அப்போ இது எது யூஸ் பண்ணுங்க, அறிவை யூஸ் பண்ணணும். இருதயத்தை யூஸ் பண்ண வேண்டிய டைமில் இருதயத்தை யூஸ் பண்ணணும், அறிவை யூஸ் பண்ண வேண்டிய டைமில் அறிவை என்ன பண்ணணுங்க, யூஸ் பண்ணணும். ஆனால் ரெண்டுமே எதுக்கு மீறக்கூடாது, கிறிஸ்துவையும் தேவனையும் மீறக்கூடாது. பாருங்க, மூளை அல்லது மனம் என்பது அறிவு. அதே மாதிரி அறிவு வாழ்க்கையின் கல்வி பகுதி ஆகியவற்றுடன் தொடர்புடையது. என்னதான் பிதாவாகிய தேவன் மேலேயும் இயேசு கிறிஸ்து மேலே அன்பு வச்சிருந்தாலும் நம்ம தேவனுடைய திட்டம் புரியவில்லை என்றால் நம்ம வீணான அன்பு வச்ச மாதிரி அது புரியாது. உதாரணத்துக்கு பாபிலோனில் கிறிஸ்து மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்கிறாங்க, பார்த்துருக்கீங்களா? அது இந்த பிலிப்பைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஈஸ்டர் அன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரும் ஏறி சிறுவையில் இப்படி அரைச்சிக்குவாங்க ஒரு 6 மணி நேரம், பார்த்துருக்கீங்களா? அன்பு. ஆனால் அந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்குன்னா முட்டாள்தனமாக இருக்கு. தேவனுடைய திட்டம் தெரில, தேவன் என்ன எதிர்பார்ப்பாருன்னு தெரில, தேவன் எதை நம்மக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாருன்னு தெரியல, எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுன்னு தெரியல, வழி தெரியல. இப்போ கிரவுண்டுக்குள்ளே ஓடுனா நமக்கு என்ன கிடைக்கும், ப்ரைஸ் கிடைக்கும். இவங்க எங்கே ஓடிட்டு இருக்கிறாங்க, எங்கே ஓடிட்டு நல்லா ஓடுறாங்க, செம்ம ஸ்பீடாக ஓடுற, எங்கே ஓடிட்டு இருக்காங்கன்னா கிரவுண்டுக்கு வெளியே சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. சுற்றிட்டே இருந்தால் ப்ரைஸ் கிடைக்குமா? கிடைக்காது. அதுதான் பிரச்சனை. அப்போது
அன்பு முக்கியம், அறிவு முக்கியம். இது ரெண்டும் ஒரே நேரத்தில் செயல்பட வேண்டும். ஆனால் எதையும் கிறிஸ்துவ என்ன பண்ணக்கூடாது, மிஞ்சக்கூடாது. பாருங்க, 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிப்போம். 1 நாளாகமம் அதிகாரம் 28 வசனம் 9. என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். சோ இப்ப பாருங்க, தாவீது எழுதும்போது எப்படி எழுதுறாருன்னா சாலமோனுக்கு ஃபர்ஸ்ட் அறிவு, அதுக்கப்புறம் இருதயம். இந்த கான்செப்ட்ல தான் எழுதுறாரு. தாவீது அவருடைய மகனுக்கு அட்வைஸ் கொடுக்கும்போது கூட அப்படித்தான் கொடுக்குறாரு. எப்படிப்பட்ட ஒரு அறிவுரையை அவர் கொடுக்குறாரு பாருங்க. இந்த 2 இம்பார்ட்டன்ட். எந்த மாதிரி அறிவுரை கொடுக்குறார்? நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்போம். நீதிமொழிகள் அதிகாரம் 4 வசனங்கள் 5 முதல். ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. சோ ஞானத்தை சம்பாதி, அதுக்கப்புறம் என்னதுங்க, புத்தியையும் சம்பாதி. ரொம்ப அறிவை நீங்க என்ன பண்ணீங்க, வளர்த்துக்குங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி பாருங்க, 6ஆம் வசனம் வாசிப்போம். 6ஆம் வசனம், அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும். எது? அறிவு. அறிவு மட்டும் இருந்துச்சுன்னா அது உன்னை என்ன ஆகும், தற்காக்கும். அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும். 7ஆம் வசனம், ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்து. சோ ஞானத்தை நல்லா சம்பாரி, புத்தி நல்லா சம்பாரி, அது உன்னை தற்காத்து கொள்ளும், உன்னை பாதுகாத்து. ஆனா அதே ஞானத்தையும் அதே அறிவையும் அதே புத்தியும் வச்சுட்டு கிறிஸ்து மீறி என்ன பண்ணிடாதீங்க, போயிடாதீங்க. ஏன்னா இப்ப அதான் எக்ஸாம்பிள் சொன்னேன். நம்ம லவ் விடவும் அறிவு ரொம்ப வேலை செஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா பாசிட்டிவ் திங்கிங் வராது. நீ திருப்பி சொல்ற மாதிரிங்க, லவ் நீங்க கம்மி பண்ணிட்டு ஞானத்தை அதிகமா வச்சுட்டீங்கன்னா அது பாசிட்டிவா இருக்காது. அது என்னவா இருக்கும், நெகட்டிவ். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் நான் சொல்லி காமிச்சேன். சரி, நீங்க அறிவை கம்மி பண்ணிட்டு அன்பு அதிகமாக வச்சிங்கன்னா அதுவும் என்ன ஆகாதுங்க, பாசிட்டிவாக இருக்காது. அதோட ரிசல்ட் என்னவா இருக்கும், நெகட்டிவாக தான் இருக்கும். அப்போ எது பாசிட்டிவ் கொடுக்கும், அறிவும் ஒரே இடத்துல இருக்க வேண்டும், அன்பும் ஒரே இடத்துல. இப்போ ரெண்டும் ஒன்றா இருந்தால் தான் ரிசல்ட் என்னவா இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். சரிங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள், குழந்தைகள் முன்னாடி பெற்றோர்கள் அழுகலாமா வேண்டாமா? நான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின் கேட்குறேன். குழந்தைங்க முன்னாடி பெற்றோர்கள் அழுகலாமா வேண்டாமா? ஏன்? நீங்க இப்படி இப்படி நிறைய பேசுறீங்க, காட் பிளஸ் யூ. ஆனா என்னென்ன எனக்கு தான் கேட்கல. ஆனா ஏதோ நல்லா பேசுறீங்க, கரெக்டா பேசுறீங்க என்பதை விசுவாசிக்கிறேன். இதைத்தான் அங்கிருந்து பேசிட்டு இருக்கீங்களா? நம்ம ஆளுதான் குழந்தைக்கு கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, மனசு வேதனை, மாற்று கருத்தே கிடையாது, வேதனைப்படுவாங்க. இல்லைங்க சார், இல்லை. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்க முன்னாடி ஒருவேளை நம்ம அழுதுட்டோன்னா அது என்னன்னா குழந்தைக்கு உண்டான, அது குழந்தைக்கு ஒரு வீக்னஸாக போயிடும். நல்லா புரிஞ்சு, குழந்தைக்கு என்ன இருங்க, வீக்னஸாக போயிடும். ஆக்சுவலாக ஒவ்வொரு குழந்தைக்குமே ஹீரோ யார் தெரியுங்களா? யாருங்க? சரி விடுங்க, அம்மா தான், அப்பா தான். சரி விடுங்க, நான் தான் தெளிவாக ஹீரோன்னு தானே சொன்னேன். சரி, ஒவ்வொரு குழந்தைக்குமே ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ். 2 பேருமே அவங்க யாருங்க, அவங்க தான் ஹீரோ, மாற்று கருத்தே கிடையாது. அப்போது பேரண்ட்ஸ் எப்படி இருக்கிறாங்களோ, எப்படி பிரதிபலிக்கிறாங்களோ அப்படிதான் குழந்தைகள் என்ன பண்ணுங்க, பிரதிபலிக்கும். சரிங்களா? எந்த குழந்தைக்குமே தெரியாது, எந்த குழந்தைக்குமே தெரியாது பேரண்ட்ஸோட சாக்ரிஃபைஸ் குழந்தைகள் புரிந்து கொள்வதற்கு அவங்க லைஃப்பில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி பல அடிகள் பட்டு பல வேதனைகள் பட்டு அவங்களுக்கு சில நேரம் குழந்தைகள் பிறந்து அந்த குழந்தைய ஆப்போசிட்டாக நிற்கும் போது தான் நான் எப்படி என் பேரண்ட்ஸ்க்கு ஆப்போசிட்டாக நிற்கிறேன்னு அந்த குழந்தைக்கே தெரியும். அது வரைக்கும் ஒவ்வொரு குழந்தைகளுமே தத்தி தான். அது வரைக்கும் என்னதுங்க, தத்தி தான், உண்மை தான். அதான் சொல்கிறேன். ஏன்னா அந்த குழந்தைகள் என்ன பண்ணிடுன்னா அறிவை சம்பாரிச்சுக்கும். அதுக்காக சொல்கிறேன், அறிவை நல்லா சம்பாதிக்கும், வேலை செய்யும், வேலை சம்பாதிக்கும், இதை பண்ணும், அதை பண்ணும், அது எல்லாமே செய்யும். ஆனால் இருதயத்தை என்ன பண்ணிருக்கு தெரியுங்களா, கம்ப்ளீட்லாம் லூஸ் அவுட் பண்ணிடுவாங்க. அதுவும் டேஞ்சர் தான். இல்லை, நான் இருதயத்தை யூஸ் பண்ணிட்டு அறிவை லூஸ் பண்ணாலும் அது என்னதுங்க, எனக்கு டேஞ்சர். சரி, சாலமோன் இப்படி சொல்லிட்டாரு,
இப்போ இதே ஆங்கிளில் வந்து பவுல் சொல்கிறாரான்னு பார்ப்போம். பவுல் என்ன சொல்கிறாரு? பவுல் எது சொல்லியிருப்பார்? அறிவை சொல்லியிருப்பாரா, இறுதி சொல்லியிருப்பாரா? இப்போ சாலமன் என்ன சொல்லியிருக்கிறாரு? எதை சம்பாரிச்சிருப்பா? ஞானத்தை சம்பாரிச்சிரு, புத்தி சம்பாரிச்சினாரு. தாவீது அதே சொன்னார். இதே போய் பவுல்கிட்ட கேட்டால் பவுல் என்ன சொல்லுவார்? பவுல்கிட்ட நான் எதுக்கு போய் நீங்கள் வேணா போய் கேளுங்க அப்படிங்கிறீங்களா? பவுல்கிட்ட கேட்டால் பவுல் என்ன சொல்லியிருப்பாரு? இறுதின்னு சொல்லியிருப்பாரா? அவர்கிட்ட கேட்டுருமா? பவுல்கிட்ட கேட்டுருமா? பவுல் ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்ட்டு? சரி, அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்கிறார்? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும். பவுல் என்ன சொல்றாருன்னா, நல்ல ஞானத்தை வாங்கிட்டு புத்தியை வாங்கி அறிவை வாங்கி பெரிய பெரிய தீர்க்க தரிசனம் பேசி வேதத்தில் இருக்கிற கரைச்சு குடிச்சு எல்லா வேலையும் எல்லாம் செஞ்சாலுமே பேசிக்கான அன்பு இல்லைன்னா அது என்னது? எதுவுமே வேஸ்ட். அவர் என்ன சொல்றாரு? சத்தம் இடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நம்ம புரிஞ்சிருக்கோம். இப்போ கை தட்டுறோம், ஏதாச்சும் பெனிஃபிட் இருந்துச்சா? இப்போ ஏதாச்சும் பெனிஃபிட் இருந்துச்சா? என்ன வேணா கேட்க, சத்தம் வேணா வந்துச்சு, ஏதாவது பெனிஃபிட்? ஒரு பெனிஃபிட்டும் இல்லை. அந்த மாதிரி இருக்குமாமா அறிவு. சரிங்களா? அப்போ என்ன சொல்ல வரா? ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். எப்படி இம்பார்ட்டன்டா? ரெண்டுமே ஈக்குவலாக என்ன பண்ணணுங்க? ட்ராவல் பண்ணாதான் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் அப்படி சொல்கிறார். காரணம் என்ன அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு ரீசன், அழகான ஒரு வசனம் இருக்குது. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிப்போம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் வசனம் 23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். என்ன ஒரு வசனம் தெரியுங்களா? நம்ம மூத்த சார் ரசல் பாரு இந்த ஒரு வசனத்துக்குமே கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் எழுதியிருக்கிறார். உங்களுக்கு தேவன் சித்தமாக இருந்தால் நம்ம இன்னொரு நாள் அதை பார்க்கலாம். பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதாவது எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், எல்லா காவலோடும் அப்படின்னு சொல்ற. எல்லா காவலும் இருதயத்தை என்ன பண்ணணும் மாமா? காத்துக்கணும். 4 பாயிண்ட் சொல்றாரு. டிசையர், இன்டென்ஷன், எனக்கு மறந்துருச்சு, 4 பாயிண்ட் ஆக்சுவலாக வரும். டிசையர், இன்டென்ஷன், எஃபர்ட், அப்புறம் டெலிஜென்ஸ். கரெக்டு, டெலிஜென்ஸ். 4 பாயிண்ட் இதில் மென்ஷன் பண்ணுறார். சரிங்களா? அதாவது நான் அன்பு வைக்கிறேன், எந்த அளவுக்கு அன்பு வைக்கிறேன்? நான் கோவப்படுறேன், எந்த அளவுக்கு கோவப்படுறேன்? சரிங்களா? எந்த அளவுக்கு கோவப்படுறேன்? நான் வந்து ஆசைப்படுறேன், எந்த அளவுக்கு ஆசைப்படுறேன்? ப்ரொடெக்ட் பண்ணிக்க. இருதயத்தை மட்டும் நீங்க ப்ரொடெக்ட் பண்ண பழகிட்டீங்கன்னா எல்லாத்துலையும் என்ன பண்ணிடலாம் தெரியுங்களா? ஜெயிச்சிடலாம். எல்லாத்துலையும் ஜெயிச்சிடலாம். சரிங்களா? அதாவது ஒருத்தர் வந்து பரலோகம் போறாங்க அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷம் என்ன சொல்றதுன்னா, சபைங்கிற எப்படி இருப்பாங்கன்னா கரை திரை எதுவுமே இல்லாம பர்ஃபெக்டா இருப்பாங்க. ஒயிட்னா மேல இருந்து கீழே வரைக்கும் என்னவா இருக்கும்? ஒயிட்டா இருக்கும். இல்லை மேலேருந்து கீழே வரைக்கும் ஒயிட்டாக இருக்குது ஆண்டவரே, சைடில் அந்த கார்னரில் மட்டும் என்ன இருக்குது? என்னது? கொஞ்சோண்டு கரை இருக்குது. அப்படின்னா போக முடியுமா? அப்போ தேவன் என்ன சொல்லுவார்? போ அது நீ என்ன பண்ணுனா, உனக்கு டைம் முடிஞ்சு போச்சு. சத்திய வசனத்தால் நீ கழுவுறதுக்கு தான் சுவிசேஷம். டைம் முடிஞ்சு போச்சு. அந்த கரை இருக்கா? இப்போ நீ எதில் கழுவு தெரியுமா? ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தில் போய் என்ன பண்ணு? கழுவிட்டு வாங்க. நம்ம எப்போ கழுவிடுறோம் தெரியுங்களா? ஜீவ வசனம் இன்னைக்கு கொடுக்குறாரு பார்த்தீங்களா? இதிலே கழுவிட்டா தப்பிச்சிடலாம். சரிங்களா? இல்லை அப்படின்னா ஆட்டுக்குட்டியானோட ரத்தத்தால் என்ன பண்ணுவீங்க? எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ரொம்ப சிம்பிள். நல்ல ஒரு குழுன்னு ஒரு வாட்டர் இருக்கு, உங்கள் கையை போட்டு நல்லா கழுவிறீங்கன்னா எப்படி இருக்கும்? கழுவுருக்கு நல்லா இருக்கும், சில்லு சில்லுன்னு இருக்கும். அப்படியே நல்லா டக்குன்னு கழுவிடலாம். அதுக்குள்ள ஒரு சல்ஃபூரிக் ஆசிட் ஊற்றி, சல்ஃபூரிக் ஆசிட் என்னன்னு தானே கேட்குறீங்க? அது ஒன்றும் இல்லை, உள்ளோட்டு எடுத்தான்னா வரும், எலும்பு வரும், சாதா உள்ளே இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி ஆசிட் போயிட்டு கழுவி எடுனா எப்படி இருக்கும்? அவ்வளோதான், சிம்பிள். அப்படின்னா ஏன் இந்த மாதிரி அப்படின்னா, இஃப் யூ ஆர் நாட் ப்ராடக்ட், இஃப் யூ ஆர் நாட் காட் யுவர் ஹார்ட், ஒரு கரை இருக்கக்கூடாது.
ஒரு கரையும் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு கரை நம்ம கிட்ட இருக்குதுன்னா ரெண்டே விஷயம் தான். ஒன்னாவது இருதயம் அதிகமா இருந்திருக்கும், இல்லைன்னா அறிவு அதிகமா இருந்திருக்கும். புரிஞ்சுங்களா? ஒன்னா இருதயத்தை நம்ம அதிகமா செலுத்திருப்போம், அறிவை அதிகமா செலுத்திருப்போம். ஒரு மனுஷன் குற்றம் செய்கிறார், அதான் சொல்ற மாதிரி ஒரு குற்றம் செய்கிறார். ஒரு மனுஷன் குற்றம் செய்யறதுக்கு எது அடிப்படைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுல ஏதோ ஒன்றா தான் இருக்கும். நம்ம எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம், அடுத்த எக்ஸாம்பிள் வருது. இந்த ரெண்டுல ஏதோ ஒன்றா தான் இருக்கும். இது ரெண்டுல ஏதோ ஒன்று நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, அதிகமா அப்ளை பண்ணியிருக்கிறீங்க. பாருங்க, இது ஒரு சௌர விளக்கம் சொல்லும்போது எப்படி சொல்றார், நமது இயற்கையின் வாசிங்க. நமது இயற்கையின் இந்த இரண்டு அம்சங்களையும் மற்றொன்றை பலவீனப்படுத்தாமல் உண்மையில் பிரிக்கவோ அல்லது புறக்கணிக்கவோ முடியாது என்று நாங்கள் கருதுகிறோம். அறிவு மட்டுமே ஒலிக்கும் வெண்கலம் போன்றது என்று பவுல் அர்த்தப்படுத்துகிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த இரண்டு அம்சங்களையும் என்ன பண்ண முடியாதுன்னா பிரிக்கவே நமக்கு முடியாது அப்படின்னு தெளிவா சொல்லிட்டார். சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சகோதரர் கொடுத்த ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ரெண்டு பேர்த்தோடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருந்திருக்கு அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஒருத்தரோட இருதயம் என்ன, ஆதாமோடைய இருதயம். இன்னொருத்தரோட இருதயம் யாரு, பீட்டரோடைய இருதயம். சரிங்களா? இது எப்படி இவங்க ரெண்டு பேரோட இருதயம். சரி, இப்போ நமக்கு இந்த ரெண்டு இருதயத்துல எந்த இதயம் நமக்கு பிடிக்கும்? நமக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிளுக்குள்ள போறேன். யாரு, பீட்டர் இதயம் தான் பிடிக்குமா? சகோதரில் பீட்டர்ன்ட்டாங்க, அப்போ சகோதரில் ஆடம் வச்சுக்கலாமா? அவங்களும் பீட்டர்ன்ட்டாங்க. எதுக்கு பிரச்சனை? நம்மள என்ன பண்ணிடுவோம்? எப்படி இப்போ எது வேலை செஞ்சிருக்கு நமக்கு, இருதயமா அறிவா? உண்மை சொல்லுங்க, எது வேலை செஞ்சிருக்கு? அறிவு தானே வேலை செஞ்சது. ஏன் எங்க ஆதாமு தாங்க எல்லாத்துக்குமே தகப்பன். எல்லாத்துக்குமே அவர் யாரு, தகப்பன். சரிங்களா? பரிபூர்ணமான மனுஷன். இந்த இயற்கையை கண்ட்ரோல் பண்ண அப்படியே முன்னாடி முன்னாடி போனால் யார் வருவா? ஆனால் ஆதாம் மேலே பாசம் வைக்காம யார் மேலே பாசம் வச்சுட்டோம்? பீட்டர் மேலேயே. என்னதான் தகப்பனாக இருந்தாலும் பீட்டர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோடைய சீசர். ஏதோ ஒரு 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 இது கிறிஸ்து கூட இருந்திருக்காருல்ல. அப்போ இப்போ நமக்கு எந்த வேலை செஞ்சுருக்கு? அறிவு வேலை செய். எது வேலை செய்யலை? இருதயம் வேலை செய்யும். கரெக்டு, தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்படி தான் இருக்கும். சரிங்களா? இதனால தான் லைஃப்பில் சில நேரங்களில் நம்ம அறியாமலே என்ன பண்ணிக்கிறோம், மிஸ்டேக் பண்ணிக்கிறோம். ஓகே, ரைட். இப்போ முதல்ல யாரை எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இருங்க, யார் எடுப்போம் முதல்ல? நீங்கள் சொன்னாலும் அவர் தான் எடுக்க போகிறேன், ஆனால் போட்டாச்சு ஸ்லைடு, மாற்ற முடியாது. என்னன்னா ஆதாமுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அதாவது ஹெட் லூசஸ் ஹிஸ் டைரக்ஷன், அவ்வளோதான். எப்படின்னா ஹெட் என்ன ஆச்சு தெரியுங்களா, லூஸ் பண்ணிருச்சு, டைரக்ஷனை லூஸ் பண்ணிருச்சு. அப்போ என்ன இருக்குன்னா வேற ஒன்றும் இல்லை, ஆதாமோடைய இருதயத்தை எது கண்ட்ரோல் எடுத்துருச்சாமா? ஹெட்டு கண்ட்ரோல் எடுத்துச்சு. அப்போ ஆதாமுக்கு ஒரு இருதயம் இருக்கு. இப்போ அறிவு என்ன ஆயிடுச்சுங்க, டேக் ஓவர் பண்ணிருச்சு. டேக் ஓவர் பண்ணி மேலே போயிடுச்சு. எப்படி மேலே போச்சு? தேவன் யாருக்கிட்ட உடன்படிக்கை பண்ணியிருந்தார்? ஆதாம்கிட்ட உடன்படிக்கை பண்ணியிருந்தார். சொல்லிட்டார், இந்த கனியை நீ சாப்பிடக்கூடாது, இந்த கனியை சாப்பிட்டீங்கன்னா புஷ்கம்னால என்ன பண்ணுவேன், சாகவே சாவாய் அப்படின்னு. இப்போ நேராக அந்த அம்மா என்ன பண்ணிருச்சு, கனியை சாப்பிட்டு சாத்தான் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு கனியை சாப்பிட்டு, சாத்தான் என்னென்ன சொல்லியிருப்பானோ இந்த அம்மா எதை எதை பிலீவ் பண்ணி அந்த கனியை சாப்பிட்ருக்குமோ நேராக கொண்டு வந்து யார்கிட்ட கொடுத்துட்டாங்க, ஆதாம்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஆதாம் அதெல்லாம் கேட்டுட்டு என்ன பண்ணிட்டாருன்னா அந்த கனியை என்ன பண்ணிட்டாருங்க, சாப்பிட்டார். இப்போ இந்த கனியை சாப்பிட்றதுக்கு ஆதாம் யோசிச்சது என்னவா இருக்கும்? நீங்க சாக மாட்டீங்க. கரெக்டாக சாத்தான் சொன்னத, நீங்க சாக மாட்டீங்க, தேவருக்கு போல மாறிடுவீங்க. தேவனுக்கிட்ட என்ன பண்ணியிருக்காரு, பொய் சொல்லியிருக்கிறார். அந்த அழகு எல்லாமே சாத்தான் சொல்லியிருப்பான், அந்த அம்மா சொல்லியிருக்கோம். சாத்தான் எது இமேஜினேஷன் பண்ணிட்டான்னா கம்ப்ளீட்டா தேவன் நம்மோட செய்த உடன்படிக்கையை அதே விசுவாசிக்காமல் அதே நம்பாம இப்போ அறிவு மட்டும் வேலை செய்யுது, பிளாங்கா வேலை செய்யுது. சரிங்களா? சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில இப்படிதாங்க முடிவெடுத்துடுறோம். நம்ம மேல ஒருத்தங்க எவ்வளவு அன்பு வச்சு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறாங்கிறதை இந்த அறிவு டேக் ஓவர் பண்ணும்போது நம்ம அதை மறந்துடுவோம்.
நல்லா புரிஞ்சுங்க. சில நேரத்தில் அறிவு எப்படி டேக் ஓவர் பண்ணுவோம் அப்படின்னா, கூட இருக்கிறவங்களும் நமக்கு அதை சப்போர்ட் பண்ணுவாங்க. நீ இப்படி யோசி, இப்படி சிந்திச்சு பாரு, இப்படி பண்ணு, அதை பண்ணு, இவங்க ஏமாத்திட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. இப்போ ஆதாம் சிந்திக்கவே முடியாது. ஏன் சிந்திக்க முடியாதுன்னா, ஏவாள் என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு வந்து குடிச்சிட்டாங்க, சாப்பிட்டாங்க, முடிஞ்சிருச்சு. டிசோபே. சரிங்களா? அது ஆடம்ஸ் டிசிஷன் டு டிசோபே வாஸ் வித் நாலேஜ் அண்ட் இன்டலெக்ட். சரிங்களா? நீங்கள் எதுலேருந்து படிக்கிறீங்கன்னா, பட் இமேஜின்லேருந்து வாசிங்க. But imagine the heart involved when Eve handed him the forbidden fruit from the tree of the knowledge of good and evil. There was fear of loneliness and a daring to reach beyond obedience. எப்படின்னா அவர் ஒரு முடிவு எடுத்துட்டார். அதனால தான் தேவன் கேட்கும் போது ஆதாம் சொல்றார், தேவனை நீங்கள் பார்க்காதீங்க, நாங்கள் என்னவா இருக்கிறோம், நிர்வாணியாக இருக்கிறோம். உங்கள் வார்த்தைக்கு நாங்கள் என்ன பண்ணல, கீழ்ப்படியாமல் போயிட்டோம். அதோடைய ரிசல்ட் வந்த பின்னாடி தான் அஜுஜோ நான் கீழ்ப்படியிலேன்னு தெரிஞ்சிச்சு. கீழ்ப்படியிலேங்கிறது சாப்பிட்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருந்தா என்ன இருக்கும், பிரச்சனை இருந்திருக்காது. இப்போ ஏதாச்சும் ஒரு பயம் இருந்திருக்கா, ஒரு ஃபியர் இருந்திருக்கு, எதுவுமே நல்லா தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. ஹெட் லூசஸ் ஹிஸ் டைரக்ஷன். இது ஆதாமுடைய சூழ்நிலை. பேதுருவோட சூழ்நிலை என்னவா இருந்திருக்கும்? ஹெட்டு ஓவர் பவர் தி ஹார்ட் தெரியாமல் நான் மிஸ்டேக்காக ஹெட்டுன்னு போட்டுட்டேன். ஹெட்டை என்ன இருக்குங்க, ஓவர் பவர் தி ஹார்ட். கீழே ஹெட்டுன்னு இருக்கு, பதில் ஹெட்டு கிடையாது, ஹார்ட். எப்படி அப்படின்னு பார்க்கின்ற பொழுது நல்லா புரிஞ்சுக்கலாம். இயேசு கிறிஸ்து சொல்றார், இன்னைக்கு மேய்ப்பனை வெட்டுவர்கள் ஆதட்டுகள் சிதறடிக்கப்பட சொன்னேன். பேர் சொல்றார், எல்லாருமே போனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் என்ன பண்ண மாட்டேன், நான் என்ன பண்ண மாட்டேன், உங்களை விட்டு போக மாட்டேன், நீ போக மாட்டேன், நீ போக மாட்டேன் அப்படி சொல்றாரு. ஆமா நான் போக மாட்டேன் அப்படிங்கிறாரு. நான் சொல்றேன், இன்னைக்கு சேவல் கூவருக்கு முன்னாடி 3 தடவை நீ என்ன பண்ணுவ, என்னையே மறுதளிப்பை அப்படிங்கிறார். உடனே பேதுரு சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் முடியுது. யூதாஸ் காரியத்து வரார், முத்தம் செய்கிறார், காட்டி கொடுக்குறாங்க. காட்டி கொடுத்த பின்னாடி பாருங்க, உடனே பேதுரு என்ன பண்ணுறாருன்னா, தங்கிட்ட இருக்கிற அந்த உரையிலேருந்து வால் எடுத்து மல்குஸோட காது என்ன பண்ணுறாருங்க, வெட்டுறார். ஏன் காதை வெட்டுறார் அவரு? கையை வெட்டி இருக்கலாமில்ல, கண்ணை நோண்டி இருக்கலாமில்ல. நான் கேட்குற கரெக்டு தானே? இப்போ காதை எடுத்து கரகரன்னு காதை எடுக்கனால என்ன ஆகி போச்சு? இல்லை கையை வெட்டி இருக்கலாமில்ல, ஏன் காதை வெட்டினார்? பிரதர் இந்த மாதிரி கேள்வியில் யாருமே கேட்டதில்லை பிரதர். அப்படியா? இல்லை அவருக்கு எய்ம் பண்ணது கரெக்டு தான். அவர் கழுத்தை தான் எய்ம் பண்ணார், அந்த எய்ம் கழுத்தை தான் எய்ம் பண்ணார். ஆனால் எதை வெட்டியிருக்கிறாருங்க, காது என்ன பண்ண. உண்மையாக தாங்க, நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இப்போ நம்ம ஒரு ஒன்றும் இல்லை, அது ஒரு ஹேண்டிலிங் தான். இப்போ மட்டன் சிக்கன்லாம் வெட்டுறாங்கல்ல, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு ரியல் ஃபேக்ட். மட்டன் சிக்கன்லாம் வெட்டுறாங்கல்ல, பாய், இந்த பாயை கூட்டிகிட்டு வந்து ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரில் நிற்க வச்சு ஒரு பேஷண்ட்டோடைய அப்படியே வயிற்ற கிளிக்க சொன்னால் பாய் என்ன பண்ணுவார்? காய் அங்கே கொத்துக்கறி இப்படி தான் ஆடிட்டு இருக்க தவிர அவரால் என்ன பண்ண முடியாதுங்க, வெட்ட முடியாது. பார்த்துருக்கீங்களா? ஆனால் ஆடை என்ன பண்ணுவார்? கரன்னு வெட்டும். எல்லாத்துக்குமே ஒரு ப்ராக்டிஸ் வேணும். ப்ராக்டிஸ் இல்லைன்னா அதனால் என்ன பண்ண முடியாது தெரியுங்களா, செயல்படுத்த முடியாது. இதே டாக்டர் போய் ஆடை அறுக்க சொன்னால் அவர் என்ன பண்ணுவார்? அவர் க்ளவுஸை கொடு, அதை கொடு, என்ன கத்தி பெருசாக இருக்கும்பாரு. அவருக்கு தெரியும் கத்தி பெருசாக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், ஆடை அறுக்க முடியும். டாக்டருக்குன்னா அவரும் அதை செய்ய முடியாது. இதுதான் 2 பேசிக்கான ஒரு கான்செப்ட். பேதுரு வந்து அவர் மீன் பிடிக்கிறவர், கரெக்டுங்களா? அவர் மீன் பிடிக்கிறார். ஆனால் அவரோட ஹிஸ்ட்ரிலாம் படித்து பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குத்துச்சண்டையெல்லாம் போடுறாங்களே ரெஸ்லர், ஆக்சுவலாக அந்த மாதிரிலாம் இவர் வந்து சண்டை கட்டக்கூடியவர். யார் தெரியுங்களா? பேதுரு. கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு எப்படிங்க, ஒரு கரணமுடான ஆள் தான் யாருங்க, பேதுரு. அதனால தான் தைரியமாக என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா, தைரியமாக பேசுறது. எடுத்து அப்படி ஒரே எடுத்து என்ன பண்ணுறது, ஒரே வீசி இருக்கிறாரு. ஆனால் மனுஷன் பரவாயில்ல, எதை வெட்டிட்டாரு, காது. நான் எப்பவுமே நான் யோசிப்பேன், ஒருவேளை இந்த சூழ்நிலை இருந்தால் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? லூக்கா மாதிரி ஒரே ஓட்டம் பிடிச்சிருப்போமா? லூக்காவா மார்க்கோ நினைக்கிறேன், அவர் தான் அப்படியே நிர்வாணத்தோட ஓடினார். இல்லை சீசருக்கு மாதிரி ஓடி இருப்போமா? இல்லை பேதுரு மாதிரி காது வெட்டி இருப்போமா? நமக்கு அந்த தைரியம் வந்திருப்பான். நான் அடிக்கடி ஒருவேளை அந்த சூழ்நிலை நம்ம இருந்தால் நம்ம வந்து என்ன செஞ்சுருப்போம் அப்படின்ட்டு. அப்புறம் அப்போ இந்த மாம்சத்தோடு இருந்து என்ன பண்ணியிருப்பேன் தெரியுங்களா, புட்டிச்சாம்பார் ஒரு ஓட்டம், நிற்கவே இல்லையே,
அந்த மாதிரி என்ன பண்ணுவோம், ஓடி இருப்போம். ஆனால் அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா, எடுத்து வெட்டினார். சரி, அவ்வளோ தைரியம் இருந்துச்சுல்ல. நேராக போகிறார், போய் இயேசு கிறிஸ்துவ சித்திரவாதம் பண்ணுறாங்க. எல்லாமே பார்த்துக்கிட்டே இருக்கிறார், இப்படியே பார்த்துட்டே இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவ சித்திரவாதம் பண்ண 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 இவருக்கு என்ன ஆகுதுங்க, இப்போதான் என்ன வருது அவருக்கு, பயம், ஃபியர். பயம் வந்த பின்னாடி நேராக அவர் அம்மா வந்து கேட்குது, நீயும் அவர் கூட இருந்தவன் தானே அப்படின்னு கேட்கும்போது பேதுரு என்ன சொல்றாரு, இல்லை இல்லை இல்லை, நான் அவர் கூட இல்லையே. அப்புறம் இயேசு கிறிஸ்து சித்திரவதை பண்றாரு, பார்த்துட்டே பயம் வந்துருச்சு. திருப்பி அந்த அம்மாக்கு இல்லை இல்லை, நீ அவர் கூட இருந்தவர் தானே அப்படிங்கும்போது இல்லை இல்லை மறுதளிக்கிறார். வசனங்கள் எப்படி தெரியுங்களா இருக்கும், சபிக்கவும் மறுதளிக்கவும் சத்தியம் பண்ணிடுறேன், சத்தியமா சொல்றேன் யாருன்னே எனக்கு தெரியாது சொல்லி இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணுவார், சபிக்க ஆரம்பிச்சிருவார். அவ்வளோ கத்தி தூக்கி காதை வெட்டுற பேதுரு ஏன் இந்த சைடு விழுந்தார் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஹெட்டு ஓவர் பவர் தி ஹார்ட், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. பார்த்தாரு, பயம் வந்துருச்சு. வாசிங்க, ஆங்கிலத்தில் வாசிங்க. There are also examples where the head overpowers the heart. In Peter's case, his heart was right, but he was not sufficiently armed with the deep assurance of the facts. என்னன்னா ஹார்ட் கரெக்ட் தான், கிறிஸ்துவை மறுதளிக்க கூடாது, எப்படியாச்சும் கிறிஸ்து என்ன பண்றான்னு பாத்திர வேணும், அவர் விட்டு கொடுக்கூட, ஹார்ட் கரெக்டாக தான் இருந்திருக்கு. ஆனா இப்போ ஹார்ட் வேலை செய்யல, எது வேலை செஞ்சிருச்சு, ஹெட் வேலை செஞ்சிருச்சு. வாசிங்க. The pressures of being with Jesus, watching the trial proceedings. என்னன்னா இயேசு கிறிஸ்துக்கு வந்த ட்ரையலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, மைண்ட்ல நல்லா ரெஜிஸ்டர் ஆயிருச்சு. வாசிங்க. And the travesty of justice overpowered his heart. Overpowered his heart. அப்படியே பயம் எதை மீறிடுச்சாமா, இருதயத்தை மீறிடுச்சு. இட்ஸ் ட்ரம்பிள்டு ஃபார் எ மொமெண்ட். ரெண்டு பேர்த்துக்குமே, ஆதாமுக்கு ஒரு விதம் மாதிரி, பீட்டருக்கு ஒரு இது. அப்போ இது எப்படி சமாளிக்க வேணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். எதே ஒரு விஷயத்த மீறி என்ன பண்ணக்கூடாதுங்க, செய்யக்கூடாது. ரெண்டுமே ஈக்குவலாக வச்சுருக்கணும். அதுக்கு என்ன பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி சேல் அண்டு ரூடர் அப்படிம்பாங்க. இந்த பாய் மரமும் சுக்கானும், சரிங்களா. இந்த பாய் மரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது வந்து ஒரு போட்டு வந்து மூவ் பண்ணுறதுக்கு அது வந்து ரொம்ப உபயோகம் உள்ளதாக இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா, எனக்கு ரொம்ப டீட்டெயில் தெரியாது. அந்த டைரக்ஷன் தகுந்த மாதிரி படகு ஓட்டுறவங்க என்ன பண்ணிடுவாங்க, அந்த பாய் மரத்தை என்ன பண்ணிடுவாங்க, திருப்பிடுவாங்க. திருப்பி விட்டுட்டா அந்த காற்றுலேயே அந்த பாய்மரம் என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் மூவ் ஆகும், ஃபார்வர்ட் ஆகும். சகோதரர் என்ன சொல்றாருன்னா இது எப்படிப்பட்டதா இருக்காமா, வாசிங்க. இதயம் கப்பலின் பாய்மரத்துடனும். பாருங்க, இதயம் எப்படி கப்பலோடைய பாய்மரம், அதுதான் இருதயம். புத்தியை சுக்கானுடனும் ஒப்பிடுகிறார்கள். புத்தியை என்ன பண்றாருன்னா சுக்கானோட என்ன பண்றாங்க, ஒப்பிடுறாங்க. சரி, ஓகே, ரைட். ஏன் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது இப்ப இருதயம் என்ன பண்ணுமாமா, வாசிங்க. தைரியம் மற்றும் நம்பிக்கையின் வலுவான இதயத்துடன் இதயம் நம்பக்கூடாத உணர்ச்சி பூர்வமான திசை திருப்பலாக பார்க்கப்படலாம். அப்ப என்ன பண்ணலாம், ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம் எங்கிருந்து தான் நமக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதயத்துல இருந்து தான் வரும். நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்க எல்லாம் நல்லா கவனிங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, லைஃப்ல இருந்தே சொல்றேன், எல்லாத்துக்கும் போகிறோம். கணவன் மனைவி 2 பேர் இருக்கிறாங்க. கணவன் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறார், பிஸ்னஸில் லாஸ். என்னதுங்க, பிஸ்னஸில் லாஸ் ஆகி கணவனுடைய இருதயம் வந்து உடஞ்சி போச்சு. நேராக போய் கணவன் என்ன பண்ணுறாருன்னா அந்த வலியும் வேதனையும் தாங்க முடியாமல் நேராக ஒய்ஃப்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணோம், பிஸ்னஸில் என்ன ஆயிடுச்சு, லாஸ் ஆயிடுச்சு அப்படி சொல்லி. கண்டிப்பாக தெரியும், ஒய்ஃபுக்கு தெரியும் இதில் மீடியேறி வர்றது ரொம்ப கஷ்டம், கணவன் வந்து நம்ம ஹஸ்பண்ட் ரொம்ப ஒரு துயரத்தில் இருக்கிறார் அப்படின்னு நல்லா தெரியும். இப்போது ஏன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஆண்களோட பெண்கள் வந்து எதில் ஸ்ட்ராங்குங்க, தைரியசாலியா? சரி, அதான் அது இல்லை, கரெக்டு தான். அதனால தான் உங்களுக்கு ஹெச்ஆர்லாம் பாருங்கள் யாரை போட்டிருப்பாங்க தெரியுங்களா,
ஹெச்ஆர், எல்லா ஹெச்ஆர் யாராக இருப்பாங்க? எல்லாம் லேடிஸாக தான் இருப்பாங்க. நோன்னா நோ தான், எஸ்னா எஸ் தான். இந்த காம்ப்ரமைஸுங்கிற பேச்சே அவங்களுக்கு கிடையவே கிடையாது. சரிங்களா? அது உண்மை, அது சைக்காலஜி ஃபேக்ட். அதனால தான் பூரா ஹெச்ஆர் யாராக இருப்பாங்க? மேக்சிமம் அவங்களாம் இருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல இப்போ கணவன் போய் சொல்லும் போது எந்த ஒரு மனைவியும் என்ன பண்ண மாட்டாங்க தெரியுங்களா? எடுத்தோடனே அஜுஜோ எல்லாம் போச்சா, உன்னை கல்யாணம் பண்ண வந்ததுக்கு நீயும் உருப்படலை, என்னை உருப்படலை அப்படின்னு சொன்னோம்னா அந்த குடும்பம் அன்னையோட என்னாச்சு? முடிஞ்சுது. நீயும் உருப்பட்ட மாதிரி தெரியல, நானும் உருப்பட்ட மாதிரி தெரியல, நீ போ உங்கள் அப்பா வீட்டுக்கு, நான் என்ன பண்ணுறேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்ட்டு போயிடும். அதோட முடிஞ்சுது. ஆனால் அந்த ஒய்ஃப் வந்து, நான் உண்மையான சொல்கிறேன், அந்த ஒய்ஃப் வந்து கணவனை உண்மையாகவே நேசிக்கிறவங்களா இருந்தால், கணவனுடைய பாரத்தை சுமக்கிறவங்களாக இருந்தால், சரிங்களா, கணவன் மேலேயும் கணவன் குடும்பத்து மேலேயும் ரொம்ப அன்பு வைக்கிறதா இருந்தால் அவங்களுடைய ஆன்சர் இந்த மாதிரி வராது. அந்த ஆன்சர் இந்த மாதிரி வரவே வராது. என்ன ஆன்சர் தெரியுங்களா வரும்? அவருக்கு தெரியும், ஆக்சுவலாக மனைவிக்கு எந்த சொல்யூஷன், பிஸ்னஸ் பற்றி எதுவும் தெரியாது, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணன்னு தெரியாது, எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் மனைவி சொல்கிற வார்த்தை என்னன்னா, விடுங்க பார்த்துக்கலாம். என்னது? நான் உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் மீண்டும் என்ன பண்ணுவீங்க? ஜெயிப்பீங்க, நம்ம ஒன்றா ஜெபம் பண்ணலாம், தேவன் என்ன பண்ணுவார், நமக்கு ஒரு வழி காட்டுவார் அப்படி சொல்லி அந்த டைமில் சொல்கிற ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, பாய் மரம் மாதிரி. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? மூவ் பண்ணுவார். சரிங்களா? 1008 பிரச்சனை இருக்காங்க, நடக்கும். ஆனால் ஒரு கணவன் அங்கே கீழே விழுகும் போது மனைவி என்ன பண்ண மாட்டாங்க? கீழே விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. இது பேசிக். ஏன் லைஃப்ல இருந்து சொல்கிறேன்னா, இதெல்லாம் தான் நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். இப்படி தான் இருதயம் என்ன பண்ணணும்னா, மோட்டிவேட் பண்ண, மூவிங் ஃபார்வேர்டு. பாய்மரம் என்ன பண்ணால் மூவிங் ஃபார்வேர்டு, அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக இன்ஜின் கிடையாது, நல்லா அது இன்ஜின் கிடையாது. இன்ஜின் மாதிரி போகுமா? நோ, இது இன்ஜின் கிடையாது, மூவ் பண்ணி கொடுக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இப்போ காரெல்லாம் தயாரிக்கிறீங்களா? கார்லாம் தயாரிக்குமா, அது என்ன ஷேப்பாக இருக்கும் தெரியுங்களா? ஏரோடைனமிக் டிசைன் சொல்லியிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏரோப்ளைன் இருக்குல்ல, ஏரோப்ளைனோட முகம் ஏன் இப்படி இருக்கு? கரெக்டாக வச்சுருக்கேன்னா இப்படி இருக்கு, கரெக்டாக தானே? ஏன் இப்படி இருக்கு? ஏன் ஏரோப்ளைனோட முகம் வந்து டிவி மாதிரி இருக்கக்கூடாது? அசோக்லேண்ட் பஸ் மாதிரி ஏன் இப்படி இருக்கக்கூடாது? ஆக்சுவலாக அதுதான் ரியல் ஏரோடைனமிக் டிசைன். அது அந்த ப்ரெஷர் கிழிச்சுக்கிட்டு போகும். சரிங்களா? அதே மாதிரி தான் இட்ஸ் அ மூவிங் ஃபார்வேர்டு. இப்போ அந்த டிசைன் வந்து இன்ஜின் கிடையாது. டிசைன் மட்டும் செஞ்சு வச்சுட்டு இன்ஜின் இல்லாமல் இருந்தால் என்ன இருக்கும்? வண்டி மூவ் ஆகுமா? இல்லை, இன்ஜின் செஞ்சு வச்சுட்டு அந்த மாதிரி டிசைன் இல்லைன்னா என்ன ஆகும்? மூவ் ஆகாது. அப்போ இட்ஸ் மூவிங் ஃபார்வேர்டு, அவ்வளோதான். அதே மாதிரி தான் நம்முடைய இருதயம் மூவிங் ஃபார்வேர்டு. சரி, ஒரு தைரியம் வந்துருச்சு, ஓகே ரைட்டாக வந்துருச்சு. ஆனால் டெஸ்டினேஷன் தெரியலையே, எங்கே போகிறதுன்னு நமக்கு தெரியலையே. இருதயம் வந்துருச்சு, தைரியம் வந்துருச்சு, ஓகே ரைட் நம்ம ட்ராவல் பண்ணலாம், மூவ் பண்ணலாம் அப்படி வந்துருச்சு. வேர் இஸ் டெஸ்டினேஷன்? எந்த டெஸ்டினேஷன் நம்ம கூட்டிகிட்டு போகும்? அதுக்கு தான் நமக்கு என்ன வேணும்னா, இந்த ரூடர்ஸ், சுக்கான் வேணும். சுக்கான் இருந்துச்சுன்னா அது அப்படி திருப்பி ஓடும் போது மேப்போட வச்சு என்ன பண்ணலாங்க, ரைட்டான டெசிஷனுக்கு நம்மளையே கொண்டு போய் அது என்ன பண்ணுங்க, சேர்த்து. அப்போது ஒரு போட்டில் ஒரு சுக்கானும் இல்லை பாய்மரம் மட்டும்தான் இருக்குது, சுக்கான் இல்லைனாலும் ரைட்டான பிளேஸுக்கு நம்மளால போக முடியாது. பாய்மரம் இருக்கு ஆனால் சுக்கான் இல்லை அப்படின்னா நம்ம எதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருப்போம்? சாகிற வரைக்கும் கடலுக்குள்ளேயே சுற்றிட்டு இருப்போம். எங்கேயே ஒரு கரையும் கூட என்ன பண்ண மாட்டேங்குது, வந்து சேர இப்படியே போகுதே வாழ்க்கை, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றிட்டே இருக்க வேண்டியது தான். அப்போ நமக்கு என்ன வேணும்? ரெண்டுமே வேணும். அறிவு சொல்கிறது இருதயம் கேட்கணும், இருதயம் சொல்கிறது அறிவு கேட்கணும். ரெண்டு பேருமே தேவன் சொல்கிறத கேட்க வேணும். சில நாள் பார்த்துருக்கிறீங்களா, நம்ம அறிவு வந்து சாதாரண விஷயம் இல்லை, தேவனுக்கு ஐடியா கொடுக்கும். தேவனே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இப்படி பண்ணி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படி நடந்துடும் அப்படின்னு அறிவு யாருக்கு ஐடியா கொடுக்குங்க? உண்மைதான், நான் சொல்கிறது உண்மைதான். தேவனுக்கு ஐடியா கொடுக்கும். தேவன் இந்த மாதிரி மட்டும் நீங்கள் நடத்திட்டீங்கன்னாலும், இதை மட்டும் நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்போ போகும்போது அந்த ஆள் அங்கே இருக்கக்கூடாது, அந்த ஆள் மட்டும் இல்லைன்னா அவர்கிட்ட பேசி நான் கன்வின்ஸ் பண்ணிடுவேன், அந்த ஆள் இல்லாதபடி நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே,
அப்படின்னு யாருக்கு ஐடியா கொடுக்கறது? தேவனுக்கு. தெரியுமா? தேவன் பார்ப்பாரு, உனக்கு சத்தியத்தை கொடுத்து சகோதரலை கொடுத்து மேன்மையான இடத்துல வச்சா நீ கடைசியில் யாருக்கு ஐடியா கொடுக்குற? எனக்கே ஐடியா கொடுக்குற அப்படின்னு. அப்புறம் சில நேரத்தில் என்ன பண்ண தெரியுங்களா? அன்பு வச்சிருவோம். வசனம் சொல்லுது, உங்கள் சபையில் விபச்சாரம் செய்கிறவங்களா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணு? ஒதுக்கி வச்சிரு. அது கூட நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? சம்பந்தம் கூட கலக்கூடாது, ஸ்தோத்திரம் கூட சொல்லக்கூடாது. கெட் அவுட். சபையில் தான், வீட்டில் வெளியே இல்லை, கெட் அவுட்ன்றோம். அவர்கிட்ட போய் என்ன பண்ண? அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும், நீடிய பொறுமை, அன்பு தாங்க மேலானது, அன்பை விட்டா என்னங்க, அன்பை விட பெருசு என்னங்கன்னு சொல்லிட்டு போய் போய் அவர் அன்பை செஞ்சுட்டு இருந்தேனா இது 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 என்னால் என்ன யூஸு? ஒரு யூஸுமே கிடையாது. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க? சேம் டிராவலிங். பாருங்க, வாசிங்க சகோதரி. இந்த விஷயங்களில் நாம் செய்ய வேண்டியது ஒன்று இருக்கிறது. நாம் நம் வாழ்க்கையை தேவனிடம் ஒப்படைத்து. ரொம்ப முக்கியமானது. சரி தேவனே, நான் இருதயத்தையும் அறிவையும் உங்ககிட்டயே கொடுத்துட்றேன், ஒப்படைச்சிரு, என்னையவே என்ன பண்ணிடுறேன். சில பேர் என்னையவே உங்களை ஒப்படைச்சிட்றேன் அப்படி. தேவன் அப்படிலாம் கேட்கல. தேவன் அப்படிலாம் என்ன பண்ணலைங்க, கேட்கவே இல்லை. ஆனால் ஒரு எமோஷன் சொல்லுவது, எங்களை நான் உங்களோட இடத்துல ஒப்படைச்சிடுறேன், ஒப்படைச்சிட்டிங்க, நம்முடைய வேலை முடிந்து விடுவதில்லை. நம்ம வேலை என்ன ஆயிடுச்சு? அவர் பார்த்துக்குவாருங்க. என்னையவே ஒப்படைச்சிட்டாங்க. சாப்பாடு அது அவர் பார்த்துக்குவாருங்க. மத்தியானம் சாப்பிட அவர் பார்த்துக்குவாருங்க. அப்புறம் வேலை அவர் பார்த்துக்குவாருங்க. அப்புறம் சம்பளம் என்ன அதை அவர் பார்த்துக்குவாருங்க. இப்படி தான் நிறைய பேர் நம்பிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஒன்றும் பாபுலோன் கிடையாது, நம்ம ஒன்று பாபுலோன் கிடையாது. பிரச்சனை அதை அவர் பார்த்துக்குவாருங்க, எல்லாமே அவர் பார்த்துக்குவாருங்க. கேட்டால் என்ன சொல்லுவார்? அந்த அளவுக்கு நான் கர்த்தரிடத்தில் என்ன வச்சிருக்கிறேன்? விசுவாசம் வச்சிருக்கேன். தேவன் சொல்லுவார் முட்டாள் அப்படின்ட்டுருவார். என்ன சொல்லுவாருங்க? முட்டாள் தான் சொல்லுவார். ஏன் அப்படின்னா, வாசிங்க. நாம் தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்று அவர் இன்னும் நம்ம தான் தீர்மானம் எடுக்க வேண்டும். நம்ம தான் என்ன பண்ணணுங்க? தீர்மானம் எடுக்க வேண்டும். எப்படி? நம் சுமைகள் தானாக கரைவதில்லை. நம்ம சுமைகள் என்ன பண்ணது இல்லைங்க, தானாக என்ன பண்ணாதுங்க, கரையாது. அதுக்கு உண்டான முயற்சி நம்ம கம்பல்சரி எடுக்க வேணும். சரிங்களா? அதுக்கு கைடன்ஸ் தேவன்ட்டு கேட்கலாம். தேவனே இப்படி செய்யலாமா? உங்க சித்தத்தின்படி சொல்லுங்க, உங்க சித்தம் தான் நான் செய்யறேன், இல்லைன்னா இல்லை. சரி வாசிங்க. முயற்சி இல்லாமல் நாம் மகிழ்ச்சியை அனுபவிப்பதில்லை. முயற்சி இல்லாமல் நம்ம என்ன பண்றதுன்னா மகிழ்ச்சியை அனுபவிப்பது இல்லை. சரிங்களா? இன்டர்வியூக்கே தேவனுக்கு ஒரு வேலையே கிடைக்க மாட்டேங்குது ஆண்டவரே. நானும் போகாத மீட்டிங் இல்லை, அட்டன் பண்ணாத கன்வென்ஷன் இல்லை, கேட்காத ஜூம் மீட்டிங் இல்லை, படிக்காத புஸ்தகங்கள் இல்லை. 6 வால்யூம்ஸ் படித்து முடிச்சிட்டேன், தனித்தனியாக நோட்டு போட்டு எழுதிட்டேன். ஆனால் எனக்கு ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது ஆண்டவரே அப்படின்னு சொன்னால் தேவன் என்ன சொல்லுவார்? ரொம்ப சிம்பிளாக சொல்லுவார். நீ என்ன பண்ணா, ரெஸ்யூம் எடுத்துகிட்டு முதல்ல எங்கே போ? இன்டர்வியூக்கு போ. இன்டர்வியூ போனால் தான் உனக்கு என்ன கிடைக்க? வேலை கிடைக்கும். இவ்வளோதான் சிம்பிள். ஆனால் நம்ம அதே செய்ய மாட்டோம். என்ன பண்ணுவோம்? தேவன் மலைப்பள்ளி இப்படி 3 வருஷம் சோதனை காலங்கிறது என்ன போராடுறேன் நான் அப்படிம்பாங்க. நீ ஒன்றும் போராடுறேன், இன்டர்வியூ எடுத்துகிட்டு போ. 15 இன்டர்வியூ அட்டன் பண்ணு. 15 பேர் திட்டி அனுப்பிச்சி விட்டாங்களா? கண்டிப்பாக சொல்கிற 16வது இன்டர்வியூ என்ன ஆகும்? ஜெயிப்பேன். சரிங்களா? வேலை செய்ய வேணும், முயற்சி செய்ய வேணும். முயற்சி செய்யாமல் தேவனி நீ எப்படியாச்சும் அந்த ஆர்டர் வாங்கி கொடு. சில பேர் பார்த்து இப்படி தான் அந்த பாவமாக இருக்கும். அந்த ஆர்டர் எப்படியாச்சும் நீங்கள் வாங்கி கொடுத்துருங்க. தேவனுக்கு வேலையே இல்லை, போய் ஆர்டர் வாங்கி கொடுக்குறது அது வேலை. போய் ஆர்டர் வாங்கி கொடுத்து அப்பா இந்த அப்பா வச்சுக்கோ அப்படின்ட்டு ஆர்டர்லாம் வாங்க மாட்டார். ஞானத்தை கொடுப்பார், அறிவை கொடுப்பார். சரிங்களா? சரியான ஒரு சூழ்நிலை கொடுப்பார். இந்த வேலையை செய்யலாமா வேண்டாமா, லஞ்சம் வாங்கலாமா? உண்மையை சொல்கிறேங்க, இன்றைக்கி வேதமானவர்களே நிறைய பேர் பிரைப் காசு லஞ்சம் வாங்காமலும் இருந்திருக்கிறாங்க. இது வாங்கலாமா வேண்டாமா, செய்யலாமா, இந்த சமயத்தில் என்ன பண்ணுறது, இந்த சமயத்தில் என்ன பண்ணுறது, நீங்கள் கைடன்ஸ் கொடுங்க. இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்காண்டே என்ன பண்ணுறது, கைடன்ஸ். இப்படி தான் தேவன்கிட்ட கேட்கணுமே தவிர தேவன்கிட்ட நம்மளாம் யோசிக்கூடாது. ஆண்டவர் இப்போ எனக்கு 1 லட்ச ரூபா வந்துடும், நான் என்ன பண்ணிடுறேன்னா 50,000 ரூபா அப்படியே கன்வென்ஷன் கொடுத்துட்றேன், 50,000 ரூபா நான் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு யாரை கன்வின்ஸ் பண்ணுறது? தேவனை கன்வின்ஸ். இப்படிலாம் நம்ம என்ன பண்ண, இப்போ எது வேலை செய்யுது? காசு மேலேயும் ஆசை வச்சுட்டோம், தேவனுக்கு ஐடியா கொடுத்து அறிவையும் என்ன பண்ணிட்டோம்? யூஸ் பண்ணி. எதை மிஞ்சி போயிடுச்சு? இப்போ எதை மிஞ்சி போயிடுச்சு? கிறிஸ்துவையும்
தேவனையும் மிஞ்சி போயிட்டோம். மிஞ்சி போனாலே அங்கே என்ன ஆயிரும்? அவுட் ஆயிரும். நமக்கு இருக்கிறது ஒரே விஷயம் என்ன தெரியுங்களா? வெட்கப்படாத ஊழியக்காரனாக இருக்கான். 2 தீமோத்தேயு 2:15. 2 தீமோத்தேயு 2:15. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாக இரு. எப்படி தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிற்க முடியும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். என்னைக்கு இந்த 2 நமக்கு கரெக்டா வேலை செய்தோ தேவனுக்கு முன்னாடி அப்படி ஸ்டெடியா நிற்கலாம், உத்தமமா நிற்கலாம். தேவனை எமோஷனுக்கு ரொம்ப இடம் கொடுக்கல, என் ஞானத்துக்கு அறிவு கொடுக்கல, என் சரியான வேலை செய்து உமக்கு முன்பாக நான் என்னவா இருக்கிறேன்? உத்தமமா நான் இருக்கிறேன். இதுதாங்க. அப்போதுக்கு நம்ம என்ன செய்ய வேணும்? ரொம்ப சிம்பிள். ஸ்டடி காட் பெட்ஸ். தினம் கர்த்தருடைய வார்த்தையை படிக்க வேணும். அடுத்தது ஸ்டடி அவர் லைஃப் அண்ட் டைம்ஸ். நம்ம லைஃப்பை நம்ம முதல்ல படிக்க வேணும். நம்ம எப்படிப்பட்ட லைஃப்பில் இருக்கிறோம், என்ன சூழ்நிலையில் இருக்கிறோம், இந்த சூழ்நிலை என்ன கடந்து வர வேண்டும், தேவனிலிருந்து என்ன ஒரு கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுடைய கைடன்ஸ் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸ்டடி அவர் லைஃப்ஸ் அண்ட் ஸ்டடி காட்ஸ் வில். நம்ம இந்த செய்கிற காரியம் தேவனுக்கு சித்தமானது தான். தி நோப்லஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் மைண்ட் இஸ் தி ஸ்டடி ஆஃப் கிரியேட்டர்ஸ் ஒர்க். நான் கோயம்புத்தூர் சொன்ன அதே எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் இருந்தாலும், ஒரு 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 டஃப்பான சுச்சுவேஷன் வருமில்ல, வெரி டஃப் சுச்சுவேஷன், எல்லா நேரத்தில் வராது, ஒரு தாங்க முடியாத ஒரு டஃப்பான சுச்சுவேஷன்ஸ் வரலாம், வந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க, நேராக மொட்டை மாடிக்கு போயிருங்க. சென்னையில் எப்படின்னு தெரில, நேராக மொட்டை மாடிக்கு போயிருங்க. மொட்டை மாடி போய் ஒரு சாயந்தரம் ஒரு 6-7 மணிக்கு மேலே அப்படியே பாருங்க, தேவன் படைச்சதை மட்டும் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே புகை மூட்டமாக இருக்குது. பனினால இல்லை, நம்ம கெடுத்து வச்சுட்டா சொல்கிறேன். தேவன் படைச்சதை பாருங்க, தேவனுடைய பிரம்மாண்டத்தை பாருங்க. தெரியுங்களா? உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராப்ளம், அந்த கவலையில் என்ன தெரியுங்களா, கரைஞ்சிரும். இதுதான் உண்மை. நீங்கள் கிரியேட்டர் ஒர்க்கு பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட பிரச்சனையெல்லாம் என்ன இருங்க முடிஞ்சிடும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ஒரு சோகமாக இருக்கிறவங்களாம் போய் கடலில் போய் நின்றுக்குவாங்க. எதுக்கு? பீச்சில் போய் உட்காந்துட்டு அப்படியே சோகமாக இருக்கும்போது பீச்சில் இருப்பாங்க. ஏன்? ஓ, இப்படி ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. ஓ, அலைகள் வரும்போது மனசு அலைவாயாதா? மனசு அலைவாயறதுனால தான் போய் உட்காடுறோம். இல்லை, கேட்குறேன். எனக்கு இந்த எக்ஸாம்பிள் புதுசாக இருந்துச்சு, அதனால நான் கேட்குறேன். அது ஆக்சுவலாக என்ன தெரியுங்களா, நீங்கள் போய் உட்காந்திங்கன்னா இந்த பூமியோட என்னது 66% வாட்டர் வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கு இந்த பூமியில். நம்ம நிலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நிலமோட பெருசு எதுன்னு பார்த்தீங்கன்னா கடல். நீங்கள் பீச்சில் போய், உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, கோயம்புத்தூர்கார் எனக்கு தான் தெரியாது, பட் இருந்தாலும் நீங்கள் போய் பார்க்கும்போது இந்த இடத்துல நீங்கள் கண்ணை கட்டின தூரம் அது எண்டு வரைக்கும் என்னவா இருக்குங்க, தண்ணியாக தான் இருக்கும். அது ஒவ்வொரு தடவையும் அந்த அலைகள், பெரிய பெரிய அலைகள் வரும்போது வந்துட்டு போக போக எதை யோசிக்க தெரியுங்களா, நம்ம கவலை விடவும், நல்லா புரிஞ்சுக்க, நம்மக்கிட்ட இருக்கிற கவலை விடவும் அந்த கடல் எவ்வளோ பெருசு, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது அதை சிந்திக்க ஆரம்பிப்போம். ஒரு அதை சிந்திக்க ஆரம்பிக்கும் போது சைமல்டேனியஸாக நம்ம பிரச்சனை என்ன தெரியுங்களா, ஸ்லோவாக போயிடும். தெரியுங்களா? சைமல்டேனியஸ் என்ன தெரியுங்களா, ஸ்லோவாக போயிடும். இதுதான் ஒரு பேசிக்கான அதான் சார் கிரியேட்டர்ஸ் ஒர்க். நீங்கள் போய் பாருங்க, எல்லா பிரச்சனையும் ஆட்டோமேட்டிக்காக போயிடும், சைலண்ட்டாக போயிடும். இப்போ ரொம்ப சிம்பிள். ஒரு பிரச்சனை இருக்கு, அதோட ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், சின்ன பிரச்சனையை பார்ப்போமா, பெரிய பிரச்சனையை பார்ப்போமா? எக்ஸ்னு ஒரு பிரச்சனை இருக்கு, அஜிஜோ எக்ஸ் பிரச்சனை வந்துருச்சுன்னு பார்த்தா எக்ஸோட எது வந்துருச்சுங்க, ஒய் பிரச்சனை வந்துருச்சு. உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம், எக்ஸை விட்டு எங்கே போயிடுவோம், ஒய்க்கு போயிடுவோம். பார்த்தா ஒய் விட ஜட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒய்யை விட்டு எங்கே பண்ணிடுவோம், ஜட்டுக்கு போயிடுவோம். அந்த மாதிரி தான் ஒரு கவலை வரும்போது அதோட பெருசாக இருக்கிறத பார்த்துட்டா நம்ம மைண்ட் அங்கே போயிடும். அதனால தான் செய்தி கிரியேட்டர்ஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்கு. நீதிமொழிகள் 1:7 வாசிப்போம். நீதிமொழிகள் 1:7
கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை ஸோ பண்ணுகிறார். பயப்படும் எந்த பயம் அப்படிங்கும்போது பயபக்தி, இதுதான் ஞானத்தோடைய ஆரம்பம். 66ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏசாயா 66ஆம் அதிகாரம் வசனம் 2. என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். அப்ப என்ன சொல்றா, நீ என்னதான் ஞானம் எல்லாமே இருந்தாலும் பயபக்தி இருந்தாலும் யார் இருதயத்துல நொறுங்கொண்டு போறாங்களோ அவங்கள தான் நான் என்ன பண்ணுவேன், நேசிப்பேன். அப்போ என்னன்னா ரெண்டுமே யார் பேலன்ஸாக வச்சிருக்கிறாங்களோ அவங்கள நான் என்ன பண்ணுவேன், நேசிப்பேன்னு சொல்றாரு. அதுக்கு தான் ஒரு அழகான ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நானே வாசிக்கிறேன். பயபக்தி இல்லாமல் கல்வி இல்லை, பக்தி இல்லாத அறிவு ஆன்மாவை நஞ்சாக்கும். அறிவு வேணும், அறிவோட பயபக்தி வேணும், இருதயம் வேணும், இருதயத்தோட அறிவும் நமக்கு தேவையானது அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த பாடம் எழுதுனா ஆக்சுவலாக அது பாடம் இல்லை, ஒரு 5 சகோதரர்கள் ஒரு பெரியன் டிஸ்கஷனில் டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ் தான் சப்ஜெக்டாக கொடுத்துருந்தாங்க. அது டிஸ்கஸ் பண்ணும்போது அழகான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாங்க. அதாவது எப்படியா இருக்குமாமா, இது ஒரு சபைக்கு கொண்டு வர்றாரு. இந்த ஸ்கூலோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவன். ஸ்கூல் டீச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருப்பாங்க, யாருங்க, நம்ம தான். வெரி குட். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் யாரு, நம்ம தான். இப்போது டீச்சருக்கு தெரியும் இங்கே இருக்கிற 60 குழந்தைகளும் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு யாருக்கு தெரியுங்க, டீச்சர்ஸ் தெரியும். இதில் சில குழந்தைகள் எப்படி இருக்குன்னா ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்கும், சில குழந்தைகள் நம்மளை மாதிரி ஒரு ஆவரேஜர் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், ரொம்ப கீழே போவாங்கன்னா ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட்ஸு, ப்ரில்லியண்ட்டான ஸ்டூடெண்ட்ஸு, சிலது ஒரு ஆட்டிடியூட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஸ்கூல் அப்படி தான் இருப்பாங்க, நிறைய ஆட்டிடியூட் காட்டுவாங்க, அப்படியே ஹீரோ மாதிரியே, அப்படியே எங்களுக்கு தான் எல்லாம் அப்படியே ஒரு அவங்க அது ஒரு தனி ஒரு கேங்காக இருக்கும், ஒரு ஆட்டிடியூட் பண்ணுற மாதிரி. அப்புறம் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டு நீ முன்னாடி உட்காருன்னு சொன்னான்னு வச்சுங்களேன், லாஸ்ட் பெஞ்சில் அப்படியே சிங்கம் மாதிரி இருப்பாங்க பசங்களை. அவங்கள டக்குன்னு கூப்பிட்டு முன்னாடி உட்கார வச்சு பாருங்க, அவ சை ஆயிடுவாங்க. இப்படி அவங்களால முன்னாடி உட்காரவே முடியாது. மிஸ் கட்டி அழுதுருவாங்க. ஏன்ப்பா அழுக, நல்லா தானே இருந்தேன், இல்லை முன்னாடி உட்கார எனக்கு ஒரு மாதிரி இருக்கு மிஸ் அப்படின்னு ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, பிரின்சிபால் என்ன பண்ணுறாராமா, கரஸ்பாண்டன்ட்மா எல்லாத்துக்கும் ஒரே சிலபஸ் தான். டீச்சர் என்ன பண்ணுறாருன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி டீச்சர். ஆனால் டீச்சருக்கு தெரியும், எப்படி டீச்சருக்கு தெரியும்னா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை என்ன பண்ணுவாங்க, தட்டி கொடுப்பாங்க. படிக்காத ஸ்டூடெண்ட்டை தட்டி கொடுக்க மாட்டாங்க, 2 தட்டு தட்டுவாங்க. கரெக்டு தானே? அடிப்பாங்க. சில பேர்த்த காடை பிடிச்சி என்ன பண்ணுவாங்க, கிழிவாங்க. சில பேர்த்துக்கு அடி விழுவும். ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன வேணுமோ பார்த்து 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 என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. இதுதான் இன்னைக்கு சபையில் நடக்குது, சரிங்களா? ஏன் அவருக்கு மட்டும் அது, ஏன் இவங்களுக்கு மட்டும் அது, ஏன் இவங்க மட்டும் பைபிள் வாசிக்கிறாங்க, ஏன் இவர் மட்டும் கண்டக்ட் பண்ணுறாரு, ஏன் இவர் மட்டும் தான் சப்ஜெக்ட், இதெல்லாம் இங்கே யாரும் செய்யலை. இதை செய்ய சொல்கிறது யார் தெரியுங்களா, டீச்சர். நம்ம யாருக்காச்சும் கோச்சுக்கு வேணும்னா யார்கிட்ட கோச்சுக்கோன்னு, டீச்சர்கிட்ட கோச்சுக்குங்க. இல்லை டீச்சர்கிட்ட எல்லாம் கோவணும், என் ரேஞ்சு வேறு அப்படின்னு, நான் யார்கிட்ட கோச்சுக்குவேன், தேவன்கிட்ட கோச்சுக்குங்க. ஏசு கிறிஸ்து டீச்சர்கிட்ட கோச்சுக்குங்க, கரஸ்பாண்ட்டை கோச்சுக்குங்க. யாருக்கு நட்டம், யாருக்கு நட்டம், நமக்கு தான் நட்டம். ஆனால் அவங்ககிட்ட கோச்சுக்க மாட்டோம். ஏன், அது வேலையாகாது, நமக்கு நல்லா தெரியும். யார்கிட்ட கோச்சுக்கிறது, ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்ன பண்ணுறதுங்க, கோச்சுக்கிறது. ஏன் இந்த மனநிலைமை அப்படின்னா, இந்த இடத்துலையும் நம்ம சரியான இருதயத்தையும் சரியான அறிவையும் என்ன பண்ணல, அங்கே வைக்கவே இல்லை. எப்படி சொல்கிறார், காரணம் என்ன, லூக்கா 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் கிளியராக சொல்கிறார், ஒருவன் கோபுரத்தை கட்ட மனதாக இருந்தால் அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கல எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு மாதிரி பார்ப்பாங்க, திராணி இல்லையே அப்படின்ட்டு. அதனால என்ன பண்ண, கட்ட தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனால்னு சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாத படிக்க அதை கட்டி தீர்க்கிற தனக்கு நிர்வாகம் உண்டோ. ஞானஸ்தானம் எடுக்கும் போது உடன்படிக்கை செய்கின்ற பொழுது அந்த முடிவை சரியான இடத்துல எடுத்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. இப்போ எடுத்தாச்சு, இப்போ வேற வழியும் இல்லை, இப்போ நமக்கு நோ ஆப்ஷன். அப்போ 2 நம்ம என்ன பண்ணோம்னா பேலன்ஸ் பண்ணி ஆக வேண்டும் சொல்லி பார்க்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு நம்ம பாடத்தை நிறைவு செய்யலாம்.
ரொம்ப நல்லா இருக்கும். டேர் டு பி டேனியல். ஏன்னா இருதயத்தையும் அறிவையும் ஒன்றா பேலன்ஸ் பண்ணி ஜெயிச்சவங்க நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்க்கலாம். இப்போ தானியேல் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தானியேல் 6ஆம் அதிகாரம் வசனம் 5. அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தாலொழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். அப்போ தானியேலை சிக்க வைக்கணும். ஏதாச்சும் தப்பு செய்யறான்னு பார்த்தோன்னா ஒரு தப்பு செய்யல. இப்போ ராஜா கிட்ட சொல்றாரு, அடுத்த ஒரு 30 நாளைக்கு வந்து உங்களை தவிர யாரும் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது, நீங்க என்ன பண்ணுங்க, எழுதி கொடுங்க அப்படின்னு போட்டு கொடுக்குறாரு. ராஜாவும் என்ன பண்ணிடுறாருன்னு போட்டு கொடுத்துறாரு. தானியேலுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். பாருங்க 10ஆம் வசனம் வாசம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும். இப்ப தானியேல் என்ன பண்ணிட்டாரு? ஓகே, ஓ ராஜா கையெழுத்து போட்டார். ஓ இந்த கிரிமினல் வேலை பண்ணிட்டு இருக்கிறீங்களா, என்னையவே குற்றம் கண்டுபிடிக்க பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தானியேல் என்ன பண்ணல, 30 நாளைக்கு ப்ரேயர் பண்ணாதானே பிடிப்பீங்க, ஜெபம் பண்ணாதானே பிடிப்பீங்க. 30 நாளைக்கு என்ன பண்ண மாட்டேன், பண்ணவே மாட்டேன், நான் அரண்மனையில் இருப்பேன், எப்படி என்னை பிடிச்சிடறான்னு பார்த்துடலாம் அப்படின்னு அறிவு ஏதாச்சும் யூஸ் ஆச்சா? அறிவு பயன்படுத்தினாரா? ஐயோ ஒருவேளை ஜெபம் பண்ணா ப்ரேயர் பண்ணா கொண்டு போய் எங்கே போட்டுருவாங்க, சிங்க கபில போட்டுருவாங்க. நான் இதுக்கு போய் ஜெபம் பண்ணுறேன், தேவனே இத்தனை நாள் நான் பண்ணிட்டு இருந்தேன்ல, எனக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு 30 நாள் வெயிட் பண்ணுங்க, அப்படி ஏதாச்சும் போய் ஜெபம் பண்ணாரா, கேட்டாரா? அறிவு என்ன பண்ணல, பயன்படுத்தவே இல்லை. அவராக தான் இருந்தார். நியூஸ் பார்த்தாரு, ஓ கையெழுத்து போட்டாரா? ஜெபம் பண்ண என்ன பண்ணுவாங்க, சிங்க கபில போடுவாங்களா? அவர் வேலையை அவங்க பார்க்கட்டும், என் வேலையை நான் பார்க்குறேன். நேரம் என்ன பண்ணாரு வாசிங்க. கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே. பாருங்க, இதான் ரொம்ப முன்பு செய்து வந்தபடியே. சில நேரத்தில் நான் முடிவு எடுத்துருவோம், பரவாயில்ல கொன்றாலும் பரவாயில்ல, நம்ம என்ன பண்ணிடலாம், ஜாப் பண்ணிடலாம். ஆனால் முட்டிங்கால் போடும் போது தான் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா, பக்கு பக்குன்னு அடிக்கும். அது ஆட்டு இப்பயே வெடிச்சிரும் போல் இருக்கு ஆண்டவர். பக்கு ஜவமே நம்மள என்ன பண்ண முடியாதுங்க, செய்யவே முடியாது. ஆனால் அவர் அப்படிலாம் இல்லை, முன்பு செய்த வந்தபடி. ஏன்னா ரெண்டையும் சமநிலையில் வச்சிருக்கிறார், இருதயத்தையும் அறிவையும் சமநிலையில் வச்சிருக்கிறார். தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். எப்பவும் போல என்ன பண்ணாரோ அதை தான் செஞ்சுட்டு இருக்கு. எப்படி பண்ண முடிஞ்சது? ஏன்னா இருதயத்தையும் அறிவு என்ன பண்ணுங்க, பேலன்ஸ் பண்ணி வச்சிருக்கிறார். சரி, இப்போ ஜெபம் பண்ணிட்டாங்க, நல்லா பிடிச்சிட்டாங்க, பிடிச்சிட்டு கொண்டு போய் சிங்க கபில போட. ஒரு நைட்டு ஃபுல்லாக எங்கே இருந்திருக்கிறாருங்க, சிங்க கபில இருந்திருக்கிறார். சிங்க கபில இவர் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பார்? அது பேர் ராஜ்யத்தில் கேட்டுடலாங்கிறீங்களா? ராஜ்யத்தில் கேட்போம், தானியேலே நீங்கள் என்ன பண்ணிட்டு ஒரு யோகம் தான். சிங்க கபில என்ன பண்ணிட்டு இருந்திருப்பார்? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணியிருப்பாருங்க, டைம் ஆயிடுச்சு, நைட் ப்ரேயர். அவர் பாட்டு நைட் ப்ரேயர் முடிச்சுட்டு என்ன பண்ணியிருப்பாருங்க, நல்லா என்ன பண்ணியிருப்பாருன்னா தூங்கிட்டு இருப்பார். அங்கே தேவன் என்ன பண்ணார்னா, சிங்கம் உன் வேலையை நீ பாரு, என்னது தானியேல் உன் வேலையை நீ பாரு. அவங்க வேலையை அவங்கவுங்க தான் பார்த்தாங்க. யாருக்கு தெரிஞ்சு தூக்கம் இல்லை, ராஜாவுக்கு மட்டும்தான் தூக்கம் இல்லை. தப்பு பண்ணிட்டார்ல, அறிவை யூஸ் பண்ணி இதயத்தை மறந்துட்டாரு, அவருக்கு தூக்கம் இல்லை. இவனுங்க மந்திரிமாரெலாம் ஒரே சந்தோஷம், அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, ஜெயிச்சிட்டோன்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷம். ஆனால் அது நிம்மதியாக தூங்குனது யார் தெரியுங்களா? தானியேல் மட்டும்தான். என்னன்னா என்ன பண்ணியிருப்பானா, ப்ரேயர் இன் ஹோம், ப்ரேயர் இன் டென். அதான் சொல்றது, டேர் டு பி எ டேனியல். வாசிங்க தானியேல் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். தானியேல் 6ஆம் அதிகாரம் வசனம் 23. அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். தானியேல் சத்தம் கேட்டோன்னே யாருக்கு சந்தோஷம்? ராஜாக்கு தான் பயங்கர சந்தோஷம். தானியேல் கூட சந்தோஷப்பட்டு இருக்க மாட்டார். யாருக்கு சந்தோஷம்? ராஜாக்கு பயங்கர சந்தோஷம். தூக்குப்பா அவனை, நீ என்ன பண்ணு, தூக்கு சொல்லி தூக்கி. அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியினால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. தெரியுங்களா, சேதம் ஆகாதுன்ற ஒண்ணு இல்ல,
தேவன் வேலை விசுவாசமாக இருந்ததுனால ஒரு சேதம் என்ன பண்ணலைங்க ஆக. சரிங்களா? உங்களுக்கு தெரியும், அந்த காலத்தில் இருந்த சிங்கம் வந்து அந்த ப்ரீடு கம்ப்ளீட்டாக அழிஞ்சிருச்சு. அந்த ப்ரீடு மட்டும் பார்த்தீங்கன்னா 5.5 ஃபீட்டு, 5.5 அடி, கிட்டத்தட்ட 200லேருந்து 250 கிலோ 300 கிலோ வரைக்கும் வெயிட் உள்ள சிங்கங்கள். அதனால தான் அந்த மந்திரிமார்கள் குடும்பத்தினர்லாம் மேலேருந்து அவர்களை போடும் போது அவங்க பாடி கீழே டச்சாக இருக்கும் முன்னாடி என்ன இருக்குன்னா, சிங்கங்கள் என்ன பண்ணுதுமா, கட்டிச்சு கொதறி இருக்கும் எல்லாத்தையும். அந்த அளவுக்கு பசி, அந்த அளவுக்கு பலன் உள்ளது. சரிங்களா? தானியெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை, ஒரு சிங்கத்துக்கு பொருட்டே இல்லை. அதில் ஒரு சிங்கமாக இருந்துச்சு, எத்தனையோ சிங்கங்கள் இருந்திருக்கும். பொருட்டே தானியெல்லாம் ஒரு இதே கிடையாது. தானியலில் வந்து சிங்கம் சாப்பிடணும்னு இருந்துச்சுன்னா தானியல் கீழே வரக்கு முன்னாடியே தானியல் என்ன பண்ணியிருக்கேன், கை வேற கால் வேற பிச்சு சாப்பிட்ருக்கோம். ஆனால் தானியலுக்கு ஒரு சேதம் வரல. சகோதரர் எழுதும்போது ரொம்ப எனக்கு பிடிச்ச வார்த்தையை வந்து மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கிறேன். என்னன்னா, ஒரு நைட்டு எந்த பிரச்சனையுமே இல்லாமல், எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ரொம்ப ரெஸ்ட் எடுத்த இடம் தானியலுக்கு எந்த இடமா இருந்திருக்கும் அப்படின்னா, எந்த இடமா இருந்திருக்குன்னா சிங்க கபியாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு. அவர் லைஃப்பில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்த இடம் எது தெரியுங்களா? ஏன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ கெபி நீங்களாம் யோசிச்சு பாருங்க, கெபி இப்போ போய் உயிர் வாழணும்னு, சாப்பாடு வேணும், இஸ்ரேல் தேசம், ராஜா ஏன் இப்படி பண்ணிட்டாரு, மந்திரிகள் இப்படி பண்ணிட்டாங்க, குடும்பம் எதை யோசிக்கிறதுக்கு அங்கே. ஏன்னா நாங்கள் ஃபுல் கேஜில் எதுவுமே கிடையாது. அங்கே இருக்கிறது 2 பேர் தான். யார்? சிங்கம். சிங்கம் என்ன பண்ணிகிட்டு இருக்கு, அது வேலையை நல்லா அது தூங்கிட்டு இருக்கு. இவர் என்ன பண்ணிருக்காரு, இவர் போய் தேசத்தை பார்க்கணும் ஏதாச்சும் இருக்கா, ராஜாக்கு ஐடியா சொல்லணும்னு ஏதாச்சும் இருக்கா? ஏன்னா அந்த பொசிஷனில் தான் இருந்தார். கவர்மெண்ட்டை நிர்வாகிக்கணும்னு ஏதாச்சும் இருக்கா, இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு அட்வைஸ் கொடுக்கணும் ஏதாவது? எதுவுமே இல்லை. இவர் என்ன பண்ணாருங்க, ராஜா காலையில் தூக்கிடுவார்னு இவருக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. அப்போ என்ன சொல்லணும்னா, டேர் டு டேக் ரெஸ்ட் வித் லயன். நம்ம மாதிரி அந்த மாதிரி எடுக்க முடியுமா? முடியும். எப்படி முடியும்னா, நம்முடைய இருதயம் அறிவும் ஒன்றா இருந்துச்சுன்னு வச்சுங்க. இப்போ ஒருவேளை நம்மளை தூக்கி இந்த சிங்க கேப்பில் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம எப்படி இருப்போம்? இல்லை ப்ராக்டிக்கல், நம்மளை தூக்கி ஒரு சிங்க கேப்பிக்குள்ளே போடுறாங்க, அதுக்குள்ளே ஒரு 5 சிங்கம் இருக்குது, நம்ம என்ன பண்ணுவோம்? யார் எதுவும் சொல்ல மாட்டேங்க, உண்மையாலே போடுறாங்கன்னு வச்சுங்க, உண்மையாக தான் போடுறாங்க. சிங்கம் கீழே இருந்து பார்த்துட்டு இருக்கிற கம் அப்படின்னு கூப்பிடு, என்ன பண்ணுவோம்? யாரோ கரெக்டாக சொன்னாங்க, என்ன பண்ணாங்க, எங்கே தூக்கிட்டு போறதுக்கு, தூக்கும் போதே என்ன பண்ணிடுவோம், தூக்கிட்டு கெபிக்குள்ளே போக முடியாது, தூக்கிட்டு இங்கே தான் போகணும், சுடுகாட்டு தான் போகணும். கெபிக்கெல்லாம் போகிறதுக்கு நம்ம டைம் எல்லாம் கொடுக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா, பயத்துக்கு என்ன பட 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 படன்னு என்ன ஆச்சுங்களா, ஹார்ட்டு அப்படியே பட்ட கட்ட கடை வேட்டிக்கு அப்படியே ஆரம்பிச்சு நின்றும். தெரியுங்களா? எப்படி தெரியுங்களா? பீட்ரஸோட ஹார்ட்டு மாதிரி. பீட்ரஸோட ஹெட்டு ஓவர் பவர் தி ஹார்ட். சரிங்களா? இல்லைன்னா என்ன பண்ணுவோன்னா, ஆடமோட ஹார்ட்டு மாதிரி. எப்படி? ஆடமோட ஹார்ட் என்ன பண்ணுச்சு, டைரக்ஷன் மாற்றி விட்டுருச்சு. என்ன பண்ணியிருப்போம், 30 நாளைக்கு பேசாமல் ஒரு மெடிக்கல் லீவை போட்டுட்டு வீட்டை சாத்திட்டு என்ன பண்ணிடுவோம், வீட்டில் படுத்துருவோம். எனக்கு ஜன்னல் திறந்தா தானே வந்து எட்டி பார்ப்பானுங்க, சாத்து ஜன்னலை சாத்து, கதவை சாத்து, ராஜாக்கு என்ன மெடிக்கல் லீவு கொடு, மெடிக்கல் லீவ் போ, 30 நாள் இல்லை 3 மாதம் நான் வரமாட்டேன் ராஜாவே போ அப்படின்னு சொல்லிட்டு லீவை போட்டு படுத்துக்க வேண்டியதுதான். இது எந்த மாதிரி இருதயம்? இது ஆடம்ஸோடைய ஹார்ட். ஆடம்ஸ் ஹார்ட்டு நமக்கு வேண்டாம், பீட்டர் ஹார்ட்ஸும் வேண்டாம். நமக்கு யாரோட ஹார்ட் வேணும்னா, டேனியல் ஹார்ட், இது நாலேஜ், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். ஸோ கடைசியாக நம்ம இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போல ரிவைஸ் பண்ணுறதுக்காக இந்த கேரக்டர் பார்த்து நம்ம நிறைவே செஞ்சிடறோம். தாவீது நமக்கு தெரியும், அவர் வந்து இருதயத்து மேலே ரொம்ப அன்பு வச்சு உப்பரிகையில் பால்கனியில் போயிட்டார். பால்கனியில் போயிட்டு வைக்கக்கூடாத அன்பு என்ன பண்ணிட்டாருங்க, வச்சுட்டார், தப்பு பண்ணிட்டார். இப்போ எது ஓவர்டேக் ஆயிடுச்சு, யாரை மறந்துட்டாரு, தேவனை மறந்துட்டாரா? இப்போ அவர் பாறை ஃபுல்லாக இச்சை வந்துருச்சு, பச்சை பால் இச்சை வந்துருச்சு, இச்சை பண்ணிட்டார். சரி,
இப்போ ஓதல நேராக உரியாவை கொண்டு வர்றாரு. இப்போ எது மேலே வந்துச்சு? இப்போ ஹார்ட் இல்லை, இப்போ என்ன இருக்குங்க? பிரெயின். என்ன பிளான் பண்ணுறாரு அந்த உரியா வீட்டுக்குள்ளே அனுப்புறதுக்கு. ஆனால் அந்த மனுஷன் கடைசி வரைக்கும் வீட்டுக்குள்ளே போகாமல் எங்கே போயிட்டாரு? போருக்கு போயிட்டாரு. உரியாவோட வாழ்க்கை என்னாச்சு? முடிஞ்சுது. சரி, எப்போ இந்த ஹார்ட்டும் இந்த நாலேஜும் எப்போ சமநிலைக்கு வந்துச்சுன்னா, நாத்தான் வந்து சொன்னார் பார்த்தீங்களா, அவர் சொல்கிறாரு. சொல்லிட்டு அந்த ஆடு அந்த ஸ்டோரியெல்லாம் சொல்லிட்டு பொங்கி எழுகிறார். யாருங்க? தாவீது. அவன் கொலைக்கு பாத்திரவனாக இருக்கிறான்னு சொல்லிட்டு பொங்கி எழுகிறாரு. அப்போ நாத்தான் சொல்கிறார், ரொம்ப பொங்காத, அதான் நீ ரொம்ப இது பண்ணாத, அந்த குற்றவாளியே யாரு? நீ தான் ஒன்னு. அப்போதான் தாவீதுக்கு எது வேலை செய்ய தெரியுங்களா? ஹார்ட்டும் நாலேஜ் ஒன்றா இருக்கு. அப்படியே எந்திரிச்சவர் என்ன பண்ணிட்டாருங்கன்னா உட்காந்துட்டார். அதே மாதிரி ரூத்துக்கு எப்படி ஒரு சமநலமாக இருந்துச்சு? எப்படின்னா, நமக்கு நல்லா தெரியும், நகோமிக்கு 2 மருமகள். ஒருத்தர் பேர் என்னது? ஓர்பால், இன்னொருத்தர் ரூத். ஓர்பால் எதுக்கு அன்பு வச்சுட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவுக்கு. சரி, நகோமி சொல்கிறது கரெக்டு தான். எங்கே போய் என்னது கஷ்டப்பட, நம்மளும் சின்ன வயசாக இருக்கிறோம், கணவர்கள் இறந்துட்டாங்க, நமக்கு ஒரு லைஃப் வேணுமில்ல. நேராக வந்தாங்க, நகோமி பார்த்து, அம்மா மிஸ் பண்ணுறேன் சொல்லிட்டு ஒரு முத்தம் கொடுத்து, அதானே முத்தம் கொடுத்துட்டு அந்த அம்மா போயிடுச்சு. ரூத் என்ன பண்ணாங்க? இந்த மாதிரிலாம் என்கிட்ட நீங்கள் பேசாதீங்க, உங்கள் தேசம் என் தேசம், உங்கள் ஜனங்கள் என் ஜனம், உங்கள் தேவன் என். அந்த நகோமி எங்கூட வந்தால் நீ கஷ்டப்படுவ, பரவாயில்ல கஷ்டப்படுறார். அறிவு. என் கூட வந்தால் துன்பப்படுவ, எனக்கு வேற மகன்கள் இல்லை, உனக்கு திருமணம் பண்ண, பரவாயில்ல நான் கூட வரேன். அந்த அம்மா நாலேஜ் கொடுக்குது, இந்த நாலேஜை ஏற்றுக்கல. அன்பு கொடுக்குறாங்க, அன்பு ரொம்ப ஏற்றுக்கல. தெளிவாக சொல்கிறாங்க, உங்கள் தேவன் என் தேவன், உங்கள் தேசம் என் தேசம். சரிவா 2 பேரும் போகலான்னு சொல்லிட்டு போனாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே யாருடைய வம்சத்தில் வந்திருக்கிறாங்க? ரூத் வம்சத்தில். அதே மாதிரி சிம்சோனுக்கு எது அதிகமாக வேலை செஞ்சிச்சு? அறிவா இருதயமா? சிம்சோனுக்கு இவ்வளோ கன்ஃபியூஷனா? அறிவா இருதயமா? எதனால விழுந்தார்? ஃபர்ஸ்ட் எதனால விழுந்தார்னு சொல்லுவாங்க. எதனாலன்னா இருதயத்தில். படுக்கிறதுக்கு இடமே இல்லை, போய் அந்த அம்மா மடியில் போய் படுத்துருக்கிறாரு. போய் படுத்தாரு, முடிஞ்சுது. நேராக போய் பிடிச்சிட்டு கொண்டு போய் கட்டி வச்சுட்டாங்க. இப்போதான் 2 ஒன்றா வேலை செய்யுது. தேவன்கிட்ட கேட்குற, தேவனே என்னை நீங்கள் ஏன் படிச்சிங்க? பெலிஸ்தியர் கொல்றக்க தானே படிச்சிங்க. சரி, இப்போ எனக்கு மீண்டும் ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க. அன்பு வைக்கிறாரு, மீண்டும் எனக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க. ஒரு விஷயம் என் மேலே இறங்க, நானும் செத்துறேன், பெலிஸ்தியனும் சாகட்டும். 2 சமநிலமாக இருக்கிறனால தேவன் ஆவி கொடுத்தார். என்ன நோக்கத்துக்காக இவர் படைக்கப்பட்டாரோ அவர் என்ன பண்ணிட்டாருங்க? அங்கே முடிச்சிட்டாரு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா யோசேப்புக்கு வந்து குழியில் தூக்கி போட்டு வித்துடுறாங்க. எவ்வளோ மனவேதனை அவர் அடைஞ்சிருப்பார். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் சகோதரர்கள் வரும்போது யோசேப்பு ஏதாவது எமோஷனலுக்கு இடம் கொடுத்தாரா? இல்லை அறிவுக்கு எதாவது கொடுத்தாரா? அன்னைக்கெல்லாம் நீங்கள் தூக்கி போட்டவங்க தானே நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்படி ஏதாவது சொன்னாரா? இல்லை சகோதரர் வந்தானே போய் கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருந்தாரா? முதல்ல தன்னை அவர் என்ன பண்ணல தெரியுங்களா? வெளிக்காட்டிக்கவே இல்லை. இருதயத்தையும் அறிவையும் சமநிலைப்படுத்தினார். இன்னைக்கு வரைக்கும் அவர் எக்ஸாம்பிளாக இருக்கார். ஸோ கடைசி யாருன்னு பார்க்கின்ற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணார்? ரொம்ப சிம்பிள். பவுல் ரொம்ப வைராகியமாக இருந்தார். கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தின உடனே முடிவுக்கு வந்துட்டார். இனி நேசிக்கிறது யாராக இருக்கணும்? நான் நேசிக்கிறதும் கிறிஸ்து தான், நான் ஓடுறதுக்காகவும் கிறிஸ்து தான், எல்லாமே எனக்கு கிறிஸ்து தான் சொல்லிட்டு பூமிக்குரிய வாழ்க்கையை அவர் என்ன பண்ணல தெரியுங்களா? தேடிக்கவே இல்லை. ஆனால் அவரே தான் சொல்கிறாரு, உனக்கு ஏதாச்சும் உன்னால் வேக முடியலையா, போய் என்ன பண்ணிக்கோ, திருமணம் பண்ணிக்கோ. அதையும் எழுதுறார். ஆனால் இவர் சொல்கிறார், நான் என்ன பண்ணிக்க மாட்டேன், திருமணம் செய்ய மாட்டேன். ஆனால் அவருக்கு தெரியும் இருதயத்தையும் அறிவும் என்ன பண்ணிட்டார்னா நான் ஒரு மேரேஜ் பண்ணிக்குவேன் கிறிஸ்துவோட தான் அப்படின்ட்டு சமமாக வச்சுட்டார். இதை விட பெரிய எக்ஸாம்பிள் யாருன்னு பார்க்கின்ற பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா கடைசி வரைக்கும் எமோஷனலுக்கும் இடம் கொடுக்கல, கடைசி வரைக்கும் தன்னுடைய ஞானத்துக்கும் அவர் அதிகமாக இடம் கொடுக்கல. 2மே அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? பேலன்ஸாக வச்சார். அதனால தான் கடைசியில் அவர் வார்த்தையிலிருந்து என்ன வார்த்தை வந்துச்சுன்னா, என் தேவனே என்னை ஏன் நீங்கள் கைவிட்டீங்க,
அப்படின்ட்டு. ஏன்னா அவ்வளோ ஹம்பிள்னஸ்ல இருந்திருக்கிறார், அவ்வளவும் தேவனை நேசிச்சிருக்கிறார். இன்னொரு விஷயம்னா தேவன் கைவிட்டாதான் நம்மளை அவர் கைவிட மாட்டார். கிறிஸ்துவோடைய நீதி அங்கே வந்து முடிக்கப்பட்டு பலி அங்கீகரிக்கப்பட்டு உயிரோடு என்ன பண்ணுறாங்க, எழுப்புறது. ஸோ கிறிஸ்துவ நமக்கு ஒரு சரியான ஒரு வாழ்க்கையை காமிச்சிருக்கிறார். என்னன்னா இருதயமும் அறிவும் சமமாக இருக்கும் போது நம்ம நிச்சயமாகவே என்ன பண்ணலாம்னா ஒரு புதிய சிருஷ்டிய வாழ்க்கையை நம்ம வந்து ஜெயம் பெறலாம் அப்படின்னு. கிறிஸ்துவ வாழ்க்கை கூட நம்ம என்ன பண்ணலாம், ஜெயம் பெறலாம் அப்படின்னு. தேவன் தாமே இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வாதமாக தருவாராக. ஆமேன்.